நோட்ஸ் யாரும் எடுக்க வேணாம். நாம எப்ப ப்ராப்ளம்ஸ்குள்ள போறோமோ அப்ப நோட்ஸ் எடுத்துக்கலாம். இது சின்ன சாப்டர் தான், ஆனா முக்கியமான சாப்டர். இஎம் வேவ்ஸ். மேக்ஸ்வெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சில இன்வெஸ்டிகேஷனை தியரிட்டிக்கலா பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷனை பேஸா வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃபர் பண்றாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இன்டராக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பெர்பெண்டிகுலரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு தியரிட்டிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. தியரிட்டிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் தராருல, இதுக்கு தியரிட்டிக்கலா ஒரு எவிடன்ஸும் ஷோ பண்றாரு. அந்த எவிடன்ஸ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் நம்ம அடுத்த கிளாஸ்ல படிப்போம். ஆக்சுவலா அந்த எவிடன்ஸ் மேலேயே நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா நம்பிக்கை இல்லை, அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே தியரியாவே ஒரு ஆர்குமெண்டாவே போயிட்டு இருக்கு. அப்ப ஹெட்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ஒரு முக்கியமான பாயிண்ட ரிவீல் பண்றாரு. என்ன அப்படின்னா, எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ் will produce EM waves. நாம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டீடைல்டா படிக்கணும். எவ்வளவு எவ்வளவு டீடைல்டா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறோமோ அவ்வளவு இந்த லெசன் ஈஸியா மாறிடும். இதை நம்ம அரைகுறையா மேலோட்டமா படிச்சோம் அப்படின்னா லெசன் கஷ்டமா இருக்கும், ப்ராப்ளமும் கஷ்டமா இருக்கும். அப்ப ஹெட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு நான் 2 பிளேட் எடுத்து, ஒரு பிளேட் ஏ, இன்னொரு பிளேட் பி. இந்த 2 பிளேட்ல 2 ஒயர் தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 2 ஒயருக்கு அக்ராஸா நாம ஹை வோல்டேஜ் ஏசி சப்ளை ஆஃபர் பண்ணுவோம். ஹை வோல்டேஜ் ஏசி சப்ளை ஆஃபர் பண்றதுக்கு டிரான்ஸ்பார்மர் யூஸ் பண்ணலாம். சில புக்ல டிரான்ஸ்பார்மர்னு போடாம இண்டக்ஷன் காயில்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காயில் யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ஹை வோல்டேஜ் கொடுக்கலாம். எப்படியோ கொடுக்குறோம். அந்த ஹை வோல்டேஜ் ஏசி சப்ளையை நான் என்ன பண்றேன்னா டயக்ராமா வரைகிறேன். ஏசி சப்ளைனா பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள், பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள்னு மாறி மாறி வரும். ஓகேதானா? இது பிளஸ், இது மைனஸ். இந்த 2 பிளேட் கம் 2 ஒயருக்கு அக்ராஸா ஏர் தான் இருக்கும். ஏர் ஒரு சூப்பர்ப் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அவ்வளவு சீக்கிரம் அதுகிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணாது. ஆனா நம்ம எக்ஸ்ட்ரீம் வோல்டேஜ், தட் இஸ் ஹை வோல்டேஜ் ஆஃபர் பண்றதுனால இங்க இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சு. அப்படி எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஒயருக்கு இந்த ஒயருக்கு அக்ராஸா ஒரு எலக்ட்ரான் செயின், ஒரு எலக்ட்ரான் கனெக்ஷன் வரும். நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால 2 ஒயரையும் அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணும். அப்போ ஒரு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்றப்ப ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆயிருச்சுன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வைண்ட் அப் ஆயிருச்சு, எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்படி எக்ஸ்பெரிமெண்டோட எண்ட் ரிசல்ட்டுக்குள்ள நாம போயிட்டோம்னா எதையுமே கத்துக்க முடியாது. இப்ப நான் சொன்னதுக்குள்ள போயிட்டோம்னா கத்துக்க முடியாது. அதனால நான் எப்படி யோசிக்கிறேன், ஆப்வியஸ்லி நம்ம ஹை வோல்டேஜ் கொடுக்குறோம், நிறைய ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, எல்லா பார்ட்டிகளும் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். நான் ஒரே ஒரு ஏர் பார்ட்டிகல் ஒரே ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு டிராவல் பண்ண போறேன். அப்ப ஒரே ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா ரிலீஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரானுக்கு ஃபர்தரா என்ன நடக்கும்னு யோசிக்கணும். பாருங்களேன், பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள்னு சைக்கிள்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. பாசிட்டிவ் சைக்கிள் வரப்ப இந்த பிளேட் பிளஸ் ஆகும், இந்த பிளேட் மைனஸ் ஆகும் மாறும். பிளஸ் ஆல்வேஸ் மைனஸ் அட்ராக்ட் பண்ணும். அப்ப எலக்ட்ரான் அப் டைரக்ஷன்ல போவாங்க. நெகட்டிவ் சைக்கிள் வரப்ப இந்த பிளேட் மைனஸ் ஆயிடும், இந்த பிளேட் பிளஸ் ஆயிடும். அப்ப பிளஸ் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்றதுனால எலக்ட்ரான் அப்ப டவுன் டைரக்ஷன்ல மூவ் ஆக. அப்ப பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள்னு ஹை வோல்டேஜோட சைக்கிள் மாறுறப்ப எலக்ட்ரான் அப் அண்ட் டவுன் ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சு மேலே கீழே குதிச்சுக்கிட்டே இருக்கு. நாம இங்க எழுதி இருக்கிற வேர்ட் எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ். அப்ப ஆக்சிலரேஷன் என்னன்னு யோசிக்கணும். இப்ப நாம யோசிச்சு பார்த்தா எலக்ட்ரான் என்ன ஆகுது, ஆசிலேட் ஆகுது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு, இந்த பாயிண்ட் வரல. அப்ப ஆக்சிலரேட்னா என்னன்னு திங்க் பண்ணும்.
ஆக்சிலரேட்னா வேரியேஷன் ஆஃப் ஸ்பீடு. நம்ம டூ வீலர்ல இப்படி இப்படி பண்றதா ஆக்சிலரேஷன். இப்படி பண்ணா வண்டியோட ஸ்பீடு என்ன ஆகும், மாறும். அப்ப எங்கெல்லாம் வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட் இருக்கோ அங்கெல்லாம் ஆக்சிலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்ப நான் வந்து அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப எலக்ட்ரான் ஆசிலேட் ஆகுதுங்கிற பாயிண்ட் தான் கிடைக்குது. எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆகுதுங்கிற பாயிண்ட் கிடைக்கல. அப்ப இன்னும் நான் க்ளோஸா அனலைஸ், எப்படி க்ளோஸா அனலைஸ் பண்றது? செம சிம்பிள். பாருங்களேன், இந்த பாசிட்டிவ், இப்ப இனிஷியலா பாசிட்டிவ் சைக்கிள்னா இது பிளஸ் இது மைனஸ். ஜீரோல இருந்து பாசிட்டிவ் சைக்கிள்ல ஆரம்பத்துல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்ப பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறப்ப எலக்ட்ரான் ஃபாஸ்டரா மூவ் ஆகும். திருப்பி மேக்சிமம்ல இருந்து வேல்யூ என்ன ஆகுது, பாசிட்டிவ் சைக்கிள்ல குறையுது. அப்படி வேல்யூ குறையிறப்ப பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறையும். ஸ்ட்ரென்த் குறைஞ்சிச்சுன்னா எலக்ட்ரான் ஸ்லோவரா மேல மூவ் ஆகும். அடுத்து நெகட்டிவ் சைக்கிள் வரப்ப இது பிளஸ் இது மைனஸ். இப்ப ஜீரோல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேல்யூ என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்ப பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எலக்ட்ரான் ஃபாஸ்டரா கீழே வரும். திருப்பி வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. அப்ப இந்த பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறையும். அப்ப எலக்ட்ரான் ஸ்லோவரா கீழே வரும். அப்ப க்ளோஸா அனலைஸ் பண்ணி பார்த்தா என்ன தெரியுது, எலக்ட்ரானோட ஸ்பீட் வேரி ஆகுதுங்கிறது நல்லா தெரியுது. எலக்ட்ரான்ங்கிறது சார்ஜ், சார்ஜோட ஸ்பீட் வேரி ஆகுது. அப்ப சார்ஜ் என்ன ஆகுது, ஆக்சிலரேட் ஆகுது. அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஹெட்ஸோட தாட் படி என்ன ப்ரொடியூஸ் ஆகணும், இஎம் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த இஎம் வேவை ரெகனைஸ் பண்றதுக்கு டிடெக்டார்னு ஒண்ணு ரெடி பண்றாங்க. டிடெக்டார்னா என்னெல்லாம் பயங்கரமா இப்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, போக போக அதுவாவே நம்மளுக்கு உள்ள வந்துரும். ஒரு டிடெக்டாரை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த இடத்துல டிடெக்டார்ல சம்திங் டிடெக்ட் ஆகுது, அவரை ரெகனைஸ் பண்றாரு. அந்த சம்திங் தான் இஎம் வேவ்ஸ்னு ஃபைனலைஸ் பண்றாரு. ஃபைனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, மேக்ஸ்வெல் சொன்னது கரெக்ட்ங்கிறார். ஆனா மேக்ஸ்வெல் சொன்ன அந்த தியரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் ஹெட்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேட்மெண்ட்டும் வேற வேற மாதிரி தெரியுது. இது எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ் வில் ப்ரொடியூஸ் இஎம் வேவ்னு இருக்கு. இதுல என்ன இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இன்டராக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன ஆகும், இஎம் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, வேற வேற மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா இன்னும் க்ளோஸா படிச்சோம்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணுதான்னு கண்டுபிடிக்கும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு யோசிப்போம். இவரோட ஸ்டேட்மெண்ட்ல வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னன்னு யோசிப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம். எங்கெல்லாம் பிளஸ் பிளேட் மைனஸ் பிளேட் செட் ஆகுதோ அங்கெல்லாம் பிளஸ் பிளேட்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு போற எஃபெக்ட் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. உதாரணத்துக்கு இப்ப இந்த பிளேட் பிளஸ் இந்த பிளேட் மைனஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன். அப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, நாம மேக்னடிசம்ல கிறிஸ்டியன் ஆரஸ்டரோட எக்ஸ்பெரிமெண்ட் தெளிவா படிச்சிருக்கோம். என்ன என்ன எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருக்கோம், உங்களுக்கு வந்து ஒரு வயர் வழியா கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அது என்ன ஆயிடும், மேக்னட்டா மாறும்னு படிச்சிருக்கோம். மேக்னட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறதும் படிச்சிருக்கோம். கரண்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ங்கிறத பயோட் சாவர்ட்ல ஆம்பியர் சர்க்யூட்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இதை பாயிண்டா வச்சுட்டு யோசிப்போம். இப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். கரண்ட் இருந்தா அப்ப என்ன ப்ரொடியூஸ் ஆயிரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிரும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் டூல் யூஸ் பண்றான். தம்ப கரண்ட்டுக்கு ஃபேவரா வச்சுட்டான், மிச்ச 4 விரல் இப்படி போற மாதிரி இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி. அப்ப பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது, பர்பெண்டிகுலரா இருக்கு, இன்டராக்ட் ஆயிருக்கு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பர்பெண்டிகுலரா இன்டராக்ட் ஆயிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பெர்பெண்டிகுலர்னா இந்த டைரக்ஷன். அப்ப இந்த டைரக்ஷன்ல வேவ் என்ன ஆயிருக்கும், ப்ராக்ரஸ் ஆயிருக்கும். அதனாலதான் அவர் டிடெக்டாரை இந்த பக்கம் வைக்கிறாரு. வேற பக்கம் வச்சா வேவ் டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. இந்த சைடு வைக்கணும், இல்லைன்னா பேக் சைட்ல வைக்கணும். வச்சா வேவ் டிடெக்ட் ஆகும். அப்ப க்ளோஸா எக்ஸாமைன் பண்ணா இவர் சொல்றதும் அவர் சொல்றது என்னது ஒண்ணுதான்னு தெரியுது. பட் ஒரு நல்ல புக் எடுத்து மேக்ஸ்வெல் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் will interact each other in perpendicular way, then we get டைம் வேரியிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, இன்னும் இதோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் குவாலிட்டியா எடுத்துட்டு. அப்ப டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுல, இவங்களை கிராஃபா வரையும். எப்படி வரைகிறது, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட கிராஃப் வரையும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாசிட்டிவ் சைக்கிள் வருது. பாசிட்டிவ் சைக்கிள்னா இது பிளஸ் இது மைனஸ். பாசிட்டிவ் சைக்கிள்ல உங்களுக்கு ஜீரோல இருந்து ஆரம்பத்துல வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது.
அப்ப பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பிளஸ் பிளேட்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு போற எஃபெக்ட் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதனால இப்படி வரைஞ்சு. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டோட கிராஃப் வரைய போறோம். பி எப்படி வரைகிறது, இப்ப பாருங்களேன், பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் ஆரம்பத்துல இன்க்ரீஸ் ஆகுதா, பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரான் வேகமா மேல போகும். எலக்ட்ரான் வேகமா போச்சுனாலும் கரண்ட் ரைஸ் ஆகும். கரண்ட் ரைஸ் ஆயிடுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைஸ் ஆயிரும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பாருங்க, வேல்யூ ஆஃப் பிளஸ் குறையுது. அப்ப இந்த பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும், குறையும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சுன்னா எலக்ட்ரான் ஸ்லோவா மேல போகும். எலக்ட்ரான் ஸ்லோவா மேல போச்சுன்னா கரண்ட் குறையும். கரண்ட் குறைஞ்சிருச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும். அடுத்து நெகட்டிவ் சைக்கிள் வருது. அப்ப இது பிளஸ் பிளேட், இது மைனஸ் பிளேட். நெகட்டிவ் சைக்கிள்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போற எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறப்ப எலக்ட்ரான் பாஸ்டரா கீழே வரும். எலக்ட்ரான் வேகமா கீழே வந்துச்சுன்னா கரண்ட் ரைஸ் ஆகும். கரண்ட் ரைஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைஸ் ஆகும். அடுத்து பாருங்க, வேல்யூ குறையுது. வேல்யூ குறைஞ்சிச்சு அப்படின்னா பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறையும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிடும். பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிச்சுன்னா எலக்ட்ரான் ஸ்லோவா கீழே வரும். அப்ப கரண்ட் என்ன ஆகும், குறைஞ்சிடும். கரண்ட் குறையிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும். அகைன் இதே தான் ரிப்பீட் ஆகும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வேரி ஆயிட்டே இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அந்த டைமை நம்ம வெறும் டி இல்லைன்னா ஒமேகா டி ஆர் தீட்டான்னு டினோட் பண்ணலாம். அதனால இங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படிப்பட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இவங்க தான் இங்க இன்ட்ராக்ட் ஆகி இவங்களுக்கு பெர்பெண்டிகுலரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்ப மேக்ஸ்வெல் சொன்னது எல்லாமே இங்க நடக்கும். மேக்ஸ்வெல் ஜீனியஸ், தியரியா சொல்றாரு. ஹெட்ஸும் ஜீனியஸ், அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா செய்யறாரு. எந்த விதமான பேக்கப் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸும் இல்லாம இவர் என்ன பண்றாரு, இந்த பாயிண்ட சொல்றாரு. எப்படி சொன்னாரு அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப இவங்களை நான் ஈக்குவேஷனா எழுதலாம்னு நினைக்கிறேன். எப்படி எழுதுறது, இதான் ஈக்குவேஷன் ஃபார்மட். E is equal to E0 sin omega t minus kx. அதே மாதிரி இதோட ஈக்குவேஷன் B is equal to B0 sin omega t minus kx. இதுல B0ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. இத மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ஆம்பிளிடியூட் ஆர் பீக்னு சொல்லலாம். அதே மாதிரி E0ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மேக்ஸிமம். பொதுவா இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஒரு அப்பியரன்ஸ் இருந்ததுனாவே நீங்க மேக்ஸிமம் வேல்யூ போட்டு சைன் ஒமேகா டின்னு போட்டுடலாம். இந்த மைனஸ் கேஎக்ஸ் இருக்குல்ல, அது எப்படி வந்துச்சுங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல டைரக்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதுல சொல்லித்தரேன். கேஎக்ஸ் போடணுமா, கே ஒய் போடணுமா, கேஇசட் போடணுமா, அது நம்ம இங்க பாத்துக்கலாம். இது ஏதோ பயங்கரமான கஷ்டமான ஒரு ஈக்குவேஷனா நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்பெல்லாம் வந்து கிராஃப் ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும், அப்பெல்லாம் அது என்னது சைன் கிராஃபாவோ இல்ல காஸ் கிராஃபாவோ இருக்கும். சைனுக்கு பதில் நீ காஸ் போட்டுக்கலாம். இது வந்து சைன் கிராஃபா தான் இருக்கு, அதனால நான் சைன் போட்டு. ஓகே தானே. இந்த இஎம்எஃப், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும், இஎம்எஃப் இல்ல, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இன்னொரு பேர் கூட இருக்கு, இன்ஸ்டன்டேனியஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்ஸ்டன்டேனியஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு இன்ஸ்டன்ட்லயே அதோட வேல்யூ என்ன ஆகுது, மாறிக்கிட்டே. கிளியரா? இப்ப இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஎம் வேவ்ஸ் பத்தி பேச போறோம். மேக்ஸ்வெல் இதை சொல்றாரு. மேக்ஸ்வெல் டெப்தா என்ன சொன்னாரு, அது எல்லாத்தையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா என்ன பண்ணியாச்சு, கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெட்ஸும் மேக்ஸ்வெல்லும் ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க. சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சில பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களா, இதுல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சம்திங் இஎம் வேவ். ஓகே, அப்ப அந்த இஎம் வேவோட ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வரும்ல, அந்த இஎம் வேவோட கேரக்டர்னு வரும்ல. இப்போ வெளியே வந்தது இஎம் வேவ். இஎம் வேவ்னா யாரு அப்படின்னு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ரெண்டு பேருமே சேர்ந்து சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ் வில் ப்ரொடியூஸ் இஎம் வேவ்ஸ். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஎம் வேவ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இஎம் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்லலாம். நான் மெக்கானிக்கல் வேவ்னா இதுல ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் டிராவல் பண்றதுக்கு மீடியம் தேவை. தண்ணியில கல்ல தூக்கி போட்டா வேவ் வருமா, அதுக்கு தண்ணிங்கிற மீடியம் வேணுமா. இப்படி மீடியம் சப்போர்ட்ல டிராவல் ஆகிற வேவுக்கு மெக்கானிக்கல் வேவ்னு பேர். மீடியம் சப்போர்ட்டே இல்லாம டிராவல் ஆகிற வேவ் என்னது, நான் மெக்கானிக்கல் வேவ். இஎம் வேவ் ஏர்லையும் டிராவல் ஆகும், வேக்கம்லையும் டிராவல் ஆகும், மீடியம்லையும் டிராவல் ஆகும். மீடியம் இருந்தாதான் டிராவல் ஆகும் சொல்ல முடியாதுன்றாங்க. மூணாவது பாயிண்ட், இஎம் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஏன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலரா வேவ் டிராவல் ஆகுது. இந்த வேவ் வர்றதுக்கு காரணமே இவங்க தான்.
அந்த காசுக்கு பெர்பெண்டிகுலரா டிராவல் ஆனா டிரான்ஸ்வர்ஸ் வேவ், காசுக்கு பேரலரா டிராவல் ஆனா லாங்கிடியூடினல் வேவ். அதனால நம்ம என்ன சொல்லலாம், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லலாம். இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் எழுதுறப்ப, இந்த தேர்ட் பாயிண்ட் எழுதுறப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் கூட எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒய் ஆக்சிஸ்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இசட் ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் எக்ஸ், அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல வேவ் டிராவல் ஆகுது. நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி எழுதலாம். இந்த இந்த மூணு பேரும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்ங்கறத ஹைலைட் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு மித்த கஷ்டமான ஏரியா, ஈஸியான ஏரியான்னு மித்ததெல்லாம் கவர் பண்ணுவோம். நாளைக்கு கிளாஸ்ல இந்த டைரக்ஷன் ஹைலைட் பண்ணி மட்டும் ப்ராப்ளம்ஸ் பாக்குற மாதிரி வரும். இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ் will produce EM waves. Second property, EM waves are non-mechanical waves, which means it does not require any medium to propagate. Third property, EM waves are transverse waves. Since wave produced or wave progression is perpendicular to both electric and magnetic field. இது third point. Fourth point, இந்த EM wave ஓட ஸ்பீட கண்டுபிடிக்கிறாங்க. இது லைட் ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்கு. இந்த லைட் ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல மேக்ஸ்வெல் ஒரு ஃபார்முலா தராரு, 1 divided by mu naught epsilon naught. அப்புறம் ஹெட்ஸ் ஒரு ஃபார்முலா தராரு, maximum value of electric field by maximum value of magnetic field எழுதணும். இது வந்து ஹெட்ஸ் கொடுத்த ஃபார்முலா. நீங்க ரெண்டு மேக்ஸிமம் எடுக்காம இன்ஸ்டன்டேனியஸ் கூட எடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல என்ன வேல்யூன்னு செக் பண்றீங்க, அதே இன்ஸ்டன்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்னன்னு செக் பண்ணுங்க. அதை ரெண்டையும் டிவைட் பண்ணி கூட நீங்க லைட் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து லைட் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுல இந்த ஃபார்முலா பை எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தாச்சு. இந்த ஃபார்முலா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் படிக்கிறப்ப நமக்கு கிடைக்கும். இதை எப்படி மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்சாருங்கிறது கிடைக்கும். நான் பர்சனலா நோட்ஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா மியூ நாட்டோட வேல்யூ எப்சலான் நாட்டோட வேல்யூ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி விச் வில் பிகம் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் ப்ரூவ் பண்ணி வச்சிருப்பேன். அது சும்மா சேஃப்டிக்கு நீ பாத்துக்கலாம், அது எக்ஸாம்ல எழுதுறதுனால எழுதலாம். இது ஃபோர்த் பாயிண்ட். இன் ஃப்ரீ ஸ்பேஸ், ஃப்ரீ ஸ்பேஸ்னா ஏர் ஆர் வேக்கம், EM waves propagate with light speed அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா இருந்துச்சு. EM wave மீடியம்லயும் டிராவல் ஆகும். மீடியம் சப்போர்ட்ல தான் டிராவல் ஆகாது, அது தேவையில்ல, சப்போர்ட் தேவையில்லன்னு சொல்லியிருக்கேன். மீடியம்லயும் டிராவல் ஆகும். மீடியம்னா நீ ஸ்பீட சீன் எழுதாம வீண் எழுதிடு. நம்ம பொதுவா மீடியம்னா என்னப்பா பண்ணுவோம், மியூ நாட் பக்கத்துல மியூ ஆர் போட்டுருவோம், எப்சலான் நாட் பக்கத்துல எப்சலான் நாட் போட்டுருவோம். இதுல 1 divided by mu naught epsilon naught இருக்குல்ல, அதுக்கு பதில் சீன் எழுதலாம். ரிமைனிங் ரூட் ஆஃப் மியூ ஆர் எப்சலான் ஆர் ரீடைன் பண்றேன். ரூட் ஆஃப் மியூ ஆர் எப்சலான் ஆர் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்ப சி பை வின்னு வரும். சி பை விங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, ஸ்னெல்லா படி. நாம ஆப்டிக்ஸ் படிக்கிறப்ப ஸ்னெல்லா படி வர ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு டினோட் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து மியூன்னு தான் நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். இங்க நான் மியூ போடல. மியூ போட்டா நீ என்ன யோசிப்ப, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டின்னு கொடுத்துருங்க. அதனால நான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு எல்லா புக்கும் ஃபாலோ பண்ற அதே சிம்பிள் எடுத்திருக்கேன். என்ன, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, வேற என்ன இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. அப்ப லைட் ஸ்பீட பத்தி பேசணும், ஏர் ஆர் வேக்கம்ல லைட் ஸ்பீட் பத்தி பேசணும், சம் அதர் மீடியம்ல என்ன பண்ணணும், லைட் ஸ்பீட் பத்தி பேசணும், எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இதுல சம்திங் ப்ரொடியூஸ் ஆகுது, அதையே EM வேவ்னு சொன்னாங்க. வேவோட ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்றதுனாலதான் அதை என்ன சொல்றாங்க, EM வேவ்ஸ்னு சொல்றாங்க. ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இதெல்லாம் வேவோட ப்ராப்பர்ட்டி. இதை யார் ஒபே பண்ணாலும் உங்களுக்கு வேவ்னு தான் பேரு. இதுல ப்ரொடியூஸ் ஆகிற சம்திங் அதை எல்லாத்தையும் ஒபே பண்றதுனால இதுக்கு என்ன பேர் வச்சாங்க, வேவ்னு பேர் வச்சாங்க. எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டோட கான்ட்ரிபியூஷன்ல ப்ரொடியூஸ் ஆனதுனால EM வேவ்னு சொல்றாங்க. EM வேவ்ஸ் எல்லாமே லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகணும் முதல்ல சொன்னாங்களா, லேட்டரா சூப்பரா ஒரு அப்டேட் தராங்க. என்ன அப்டேட்னா, லைட்டே EM வேவ்ல ஒரு சின்ன பார்ட்டுங்கிறாங்க. EM வேவ் வர்றதுக்கு முன்னாடி லைட் ஏதோ தனியா ஒரு விஷயம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. லைட்டா பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. EM வேவோட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம், EM வேவ்க்கு அப்புறம் திருப்பி நல்லா போய் க்ளோஸா செக் பண்ணி பார்த்தா EM வேவ்ல ஒரு சின்ன பார்ட் தான் லைட்டுங்கிறாங்க. அந்த லைட் விசிபிளா இருக்கு. இது இல்லாம இன்விசிபிளா நிறைய லைட்ஸ் இருக்கு. IR, RF, மைக்ரோவேவ், UV, எக்ஸ்ரே, காமா ரே, இவங்கெல்லாம் யாரு, இன்விசிபிள் லைட்ஸ். இவங்களும் யாரு, EM வேவ்ஸ் தான். யாரெல்லாம் வந்து இந்த ஸ்பீட்ல டிராவல் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே என்னது, EM வேவ்ஸ். யாரெல்லாம் இந்த ஸ்பீட்ல டிராவல் ஆகுறாங்கன்னா விசிபிள் லைட்டும் இந்த ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. இப்ப நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் இன்விசிபிள் லைட்டும் என்ன ஆகுது, இந்த ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப மேல ஒயிட் லைட் இருக்கு,
இந்த ஒயிட் லைட்டுங்கிறது இஎம் வேவ்ஸ் தான், விசிபிள் லைட்டு. வெளியே வந்த இந்த இஎம் வேவ்ஸுக்கு சார்ஜ் கிடையாது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இஎம் வேவ் வர்றதுக்கு என்ன வேணும்? சார்ஜ் வேணும். இப்ப நம்மள்ட்ட இருக்கிற டியூப் லைட்ல உள்ள என்ன ஆயிட்டு இருக்கும்? எலக்ட்ரான் இங்கிட்டு போயிட்டு வந்திருக்கும். அந்த எலக்ட்ரானோட ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆகுறதுனாலதான் அந்த இஎம் வேவ்ஸ்ங்கிற ஒயிட் லைட்டுங்கிற விசிபிள் லைட் வருது. வெளியே வந்த அந்த விசிபிள் லைட்டுங்கிற ஒயிட் லைட்டுக்கு சார்ஜ் கிடையாது. ஒயிட் லைட்டுக்கு சார்ஜ் இருந்தா இப்ப நம்ம உடம்புல பட்டு நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிடும். லைட் வர்றதுக்கு என்ன வேணும்? இஎம் வேவ்ஸ் வர்றதுக்கு என்ன வேணும்? சார்ஜ் வேணும். ஆனா வந்தவன்ட்டு என்ன கிடையாது? சார்ஜ் கிடையாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப நான் இத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ஒரு 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் கிட்ட சொல்லியிருப்பேன், 7 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இந்த 7 பாயிண்ட் நீ எக்ஸாம்ல எழுதினா போதும். இதுக்கடுத்து நான் 8th பாயிண்ட் 9th பாயிண்ட் இதெல்லாம் இப்ப அடுத்து என்னென்ன சொல்ல போறேன்னா அது எழுதணும்னு அவசியம் இல்லை. அது நியூமரிக்ஸ் காண்டி பாத்துக்கிட்டா. 8th பாயிண்ட் என்ன? இன்ஸ்டன்டேனியஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். இதை நான் யூஇ அப்படின்னு எழுதுறேன். ஃபார்முலா 1/2 எப்சிலான் நாட் டி ஸ்கொயர். அப்படின்னா என்ன? இப்ப 2 பிளேட் பேரலா இருக்கு, நடுவுல ஏர் இருக்கு. 2 பிளேட் பேரலா இருக்கு, நடுவுல ஏர் இருக்குன்னா அது கெப்பாசிட்டி. இது கெப்பாசிட்டோட எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா. கெப்பாசிட்டோட எனர்ஜி டென்சிட்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கெப்பாசிட்டருக்குனாவே ஒரு பிளஸ் பிளேட் மைனஸ் பிளேட் வந்துடும். பிளஸ் பிளேட் மைனஸ் பிளேட் வந்துருச்சுனாவே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துடும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டிக்கு நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? இங்க கெப்பாசிட்டர் செட்டப் இருக்கிறதுனால கெப்பாசிட்டோட எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா இருக்கு. இதுல 1/2 எப்சிலான் நாட் ரீடைன் பண்றேன். இ ஸ்கொயர்டுக்கு பதில் இந்த வேல்யூ ஃபில் பண்ணா என்ன ஆகும்? இ நாட் ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். இப்ப அடுத்து நான் கண்டுபிடிக்க போறது ஆவரேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி. இதை யூஇ பிரேஸ் பிராக்கெட் குள்ள போடலாம். இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் குள்ள போட்டுக்கலாம். ஆவரேஜுக்கு இதை நோட்டேஷனா எடுக்கிறேன். 1/2 எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட். சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். கர்வ் ஆர்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால எக்ஸுக்கு பதில் 0 போட்டா சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டின்னு, ஒமேகா டிக்கு பதில் தீட்டான்னு கூட போட்டு, ஆனா ஒமேகா டி தீட்டாவும் ஒண்ணு. ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. இன்டகிரேட் பண்ணி பேஸால டிவைட் பண்ணிட்டு, அப்ப இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணி பேஸால டிவைட் பண்ணா உங்களுக்கு 1/2. இப்ப சால்வ் பண்ண என்ன போறோம்? 1/4 எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர். நீ உடனே இதை உட்காந்து டீடைல்டா பண்ண அவசியம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. உனக்கு சந்தேகமா இருந்தா நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ஆர்எம்எஸ் ஆவரேஜ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும், அங்க இன்டகிரேட் பண்ணி பேஸாலாம் டிவைட் பண்ணிருப்பா. அதை எடுத்து செக் பண்ணிப்பாரு. செக் பண்ணி பார்த்தா அதே மாதிரி ட்ரை பண்ணி பாரு. 1/2 இது தேவையில்ல. நம்ம என்ன பண்ணா போதும், நியூமரிக்ஸ் காண்டி இந்த ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணா போதும். அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி வேணும். இதை யூ சஃபிக்ஸ் பின்னு எழுதுறேன். இதுக்கு நான் 1/2 பி ஸ்கொயர்ட் பை மியூ நாட் இந்த ஃபார்முலா யூஸ். இது எங்க இருந்து வந்துச்சு? இதுல 2 ஒயர் தொங்குதுல, இந்த ஒயர் வந்து காயில் மாதிரி. காயில்னாலும் இண்டக்டார்னாலும் ஒண்ணுதான். இண்டக்டாரை பத்தி செல்ஃப் இண்டக்ஷன்ல படிச்சிருக்கோம். செல்ஃப் இண்டக்ஷன்ல உங்களுக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டார்னு ஒரு டைட்டில் வரும். அதோட தொடர்ச்சியா எனர்ஜி டென்சிட்டி இன் இண்டக்டார்ல இதை டெரைவ் பண்ணி. இண்டக்டார்னா காயில், காயில் இருந்ததுன்னா அதுல கரண்ட் பாஸ் பண்ணா அது மேக்னெட்டா மாறும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி பேசணும்னா நம்ம இண்டக்டார் எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பத்தி பேசணும்னா கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அந்த ஃபார்முலா. இதுல பி ஸ்கொயர்டுக்கு வந்து நீங்க இதை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணா என்ன ஆகும்? 1/2 பி நாட் ஸ்கொயர்டு பை மியூ நாட் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். இப்ப அடுத்து ஆவரேஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி வேணும். அப்ப பிரேஸ் பிராக்கெட்ல யூபின்னு எழுதுறான். 1/2 பி நாட் ஸ்கொயர் மியூ நாட் கான்ஸ்டன்ட். ஓகே, இதுக்கு இன்டகிரேட் பண்ணி பேஸால டிவைட் பண்ணா ஆவரேஜ் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் 1/2 வரும். சிம்பிளிஃபை பண்ணா 1/4 பி நாட் ஸ்கொயர் பை மியூ நாட். முடிச்சாச்சு. இந்த ஆவரேஜ்ங்கிற இந்த ரிசல்ட் இம்பார்ட்டன்ட், இன்ஸ்டன்டேனியஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்ஸ்டன்டேனியஸ்ல இது இம்பார்ட்டன்ட், அந்த ஸ்டார்டிங் அதை அப்டேட் பண்றோம், அந்த ஈக்குவேஷன் போட்டு அப்டேட் பண்றோம், அந்த அப்டேட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணா ரிசல்ட் வரும்னு சொல்றேன், அதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டிய மேனேஜபிளா நீ படிச்சுக்கிட்டா. புக்ல இது வந்து சொதப்பலா இருக்கும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நானே சொதப்பலா தான் இதை நடத்தியிருக்கேன். எப்படி நடத்துவேன்னா ப்ராப்ளத்துல கேட்டா மட்டும் ஸ்பாட்ல டெரைவ் பண்ணுவேன். இப்ப நான் நோட்ஸ்ல இதை ப்ராப்பர்ட்டியா எழுதிட்டேன், அப்போ உனக்கு ஈஸியா மாறிடும். ப்ராப்ளத்துல நீ எண்ட் ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், கவனமா யூஸ்.
இப்ப நான் அடுத்து என்ன டீல் பண்ண போறேன்னா இன்ஸ்டன்டேனியஸ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் இஎம் வேவ் டீல் பண்ண போறேன். இதை யூன்னு டினோட் பண்றாங்க. இஎம் வேவ்ல யார் யார் இருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டி பிளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டி இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? இஎம் வேவ் எனர்ஜி டென்சிட்டி கிடைச்சிரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ஸ்டன்டேனியஸ் எனர்ஜி டென்சிட்டி 1/2 எப்சிலான் நாட் ஸ்கொயர்டு இ ஸ்கொயர்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் ஃபார்முலா 1/2 பி ஸ்கொயர்ட் பை மியூ நாட். கரெக்டா? அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லெப்ட் சைட்ல இருக்கிற 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் ரீடைன் பண்றேன். ரைட் சைட்ல 1/2 மியூ நாட் வரை ரீடைன் பண்றேன். பி ஸ்கொயர்ட் வேணும். இதுல இருந்து பி கண்டுபிடிச்சா என்னப்பா வரும்? இ பை சின்னு வரும். அப்ப பி ஸ்கொயர்னா என்ன ஆயிரும்? இ ஸ்கொயர்ட் பை சி ஸ்கொயர்னு வரும். அதை இங்க ஃபில் பண்ணுங்க. அடுத்து நான் 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் ரீடைன் பண்றேன். 1/2 இ ஸ்கொயர்டு மியூ நாட்டை ரீடைன் பண்றேன். இந்த சி ஸ்கொயர் இருக்குல்ல அதுக்கு பதில் இதை ஸ்கொயர் பண்ணிடும். இதை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? 1 டிவைடட் பை மியூ நாட் எப்சிலான் நாட். மியூ நாட் கேன்சல். இது மேல போயிருச்சு அப்படின்னா 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்டு பிளஸ் 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்னு வரும். ஃபர்தரா சால்வ் பண்ணா உங்களுக்கு என்னப்பா வந்துடும்? 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் பிளஸ் 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்னா எப்சிலான் நாட் இ. நான் என்ன பண்ணேன்? இந்த போர்ஷனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இதை சிம்பிளிஃபை பண்ணா இதுக்கு ஈக்குவலா வரும். சப்போஸ் இந்த போர்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாம இதை சிம்பிளிஃபை பண்ணா இதே ஆன்சர் வரும். அது நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓஆர்னு போட்டு அதை எழுதிட்டா போதும். அப்ப பி ஸ்கொயர் பை மியூ நாட். இது யார்ப்பா? இன்ஸ்டன்டேனியஸ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் இஎம் வேவ். இதுல நான் இதை தான் ஹைலைட் பண்ண போறேன். இதை எழுதிட்டு கடைசியா என்ன பண்ணிடலாம்? சிம்பிளா ஒன் லைன்ல இதை எழுதிட்டு போயிடலாம். உட்கார்ந்து ரெண்டையுமே டெரைவ் பண்ண அவசியம் இல்லை. இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்டுக்கு பதில் இதை எழுதிடலாம். எழுதுனா என்னப்பா வரும்? இ நாட் ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்னு வரும். இதை வச்சு நான் ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் இஎம் வேவ் டீல் பண்ண போறேன். என்னப்பா வரும்? இதை யூ பிரேஸ் பிராக்கெட்ல போட்டுடலாம். எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட். இதை இன்டகிரேட் பண்ணி பேஸால டிவைட் பண்ணா 1/2ன்னு வரும். இதை நாம இப்படி கூட எழுதலாம். எப்படிப்பா? எப்படி நான் இதை சால்வ் பண்ணி இந்த ரிசல்ட்னு சொல்றேன்னா அதே மாதிரி இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா 1/2 பி நாட் ஸ்கொயர் பை மியூ நாட். இதெல்லாம் பயங்கர சொதப்பல் பா எல்லா புக்லயும். அதை நம்ம சொதப்பல் இல்லாம படிச்சாச்சு. எனக்கு இன்னொரு க்ளூவும் கிடைக்குது. அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் இஎம் வேவ்ல யாரு இருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி இருக்காங்க. நல்லா கவனமா பாருங்களா. இந்த இடத்துல வந்து ரெண்டு ரிசல்ட் எப்படிப்பா இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி இது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டியை சால்வ் பண்ணா யாருக்கு ஈக்குவலா இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டிக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப வேவ்ல ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் ஆகுறாங்க. ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அது எனக்கு ஒரு செம கீ பாயிண்ட். அதை நான் லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேன். யூஇ இஸ் ஈக்குவல் டு யூபி. நான் இதை எப்படி எழுதுறேன்? இந்த லைனை ரெஃபரன்ஸா வச்சு எழுதியிருக்கேன். நான் நோட்ஸ்லயே போட்டிருப்பேன். இங்க இருந்து ஒரு ஏரோ போட்டு அதை எழுதி. ஓகே. இப்ப நம்மளோட பிளான் என்னன்னா இவங்களை வச்சு இது நோட்ஸ் படி இதை நான் 8th ப்ராப்பர்ட்டியா டீல் பண்ணிருப்பேன். இதை 9th ப்ராப்பர்ட்டியா டீல் பண்ணிருப்பேன். இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு 7-8 ப்ராப்ளம் இருக்கு. அதை முடிக்கணும். எடுங்க. இப்ப இஎம் வேவ்ஸ் நோட்ஸ் எடுங்க. அதுல யாராவது என்கிட்ட ஒரு ஆள் நோட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 4 சீட் தள்ளிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வரும். எடுங்க. பன்னெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வரும். எடுத்துக்கங்க. The energy associated with electric field UE and with magnetic field is UB for an electromagnetic wave in free space then அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான்ப்பா கண்டுபிடிச்சோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி வரும். ஆனா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப இதை நாம என்ன பண்ணலாம்னா பிக் பண்ணலாம். அப்ப ஆப்சன்சி கரெக்ட். நான் சேஃப்டிக்கு எந்த ப்ராப்பர்ட்டி ரெஃபர் பண்ணுங்கிறதையும் பக்கத்துல என்ன பண்ணிருப்பேன்? எழுதியிருப்பேன். செகண்ட் ப்ராப்ளம் எடுங்க.
The energy density associated with electric field E vector and magnetic field B vector of an electromagnetic wave in free space is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்கப்பா, நல்லா பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி, சாரி, இஎம் வேவ்ஸோட எனர்ஜி டென்சிட்டில யார் யார் இருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காங்க. இதோட ஃபார்முலா இது, இதோட ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்கு. அவங்க ஆவரேஜ் எல்லாம் கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, அவங்க இஎம் வேவ்ல இருப்பாங்க, அவங்க ஃபார்முலா என்னன்னு கேட்கறாங்க. அப்ப இதை நீ எழுதிக்கலாம். ஏன்னா நிறைய குழப்பம் வரும். எப்போ 1/2 போடுறது, எப்போ 1/4 போடுறதுன்னு குழப்பம் வரும். நீங்க 1/2 போட்டா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இருக்கும். 1/4 வரப்ப மேக்சிமம் வேல்யூ வரும், ஆவரேஜ் வந்து. நல்லா கவனமா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ்லயே 1/2 தான் வரும். கரெக்ட் தானே? அப்ப வேவோடது கேட்கறாங்களா, ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டா, ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்டான்னு கரெக்டா என்ன பண்ணும், புரிஞ்சுக்கிட்டு சரியான ஃபார்முலா எடுக்கும். நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலா பிக்கிங்ல கன்ஃபியூஷன் வரும். அதனாலதான் நான் டீடைல்டா டெரைவ் பண்ணி உள்ள போறேன். அடுத்து தேர்ட் கொஸ்டின் எடுங்க. The energy of an electromagnetic wave contained in a small volume oscillates with அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்கப்பா, அதாவது வேவ்ங்கிறது சிக்னல். வேவ் ஆர் சிக்னல் வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஃப்ரீக்வன்சி வந்துடும். அப்ப வேவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த வேவோட எனர்ஜிக்கு என்ன ஃப்ரீக்வன்சின்னு கேட்கறாங்க. நாம வேவோட எனர்ஜி இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. U is equal to epsilon naught E naught squared sin squared omega t minus kx. அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். எப்சிலான் நாட் E naught squared ரீடைன் பண்றேன். ட்ரிக்னாமெட்ரி படி sin squared தீட்டாவை 1 minus cos 2 தீட்டான்னு எழுதிடலாம் by 2. 1 minus cos 2 theta by 2 எழுதலாம். வேவோட ஃப்ரீக்வன்சியை நான் ஒமேகான்னு எடுக்கிறேன். எனர்ஜியை சால்வ் பண்ணி எனர்ஜியை டெவலப் பண்றா 2 ஒமேகான்னு வருது. 2 உள்ள பெருக்கிட்டா கரெக்டா? அப்ப எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ங்கிற அந்த வேவ்ல இருக்கிற எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி 2 times ஆஃப் வேவ் ஃப்ரீக்வன்சியா இருக்கு. அப்ப டபுள் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்ங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நாம இன்னொரு ப்ராப்பர்ட்டியில வேவோட ஃப்ரீக்வன்சியை பத்தி பேசுவோம். வேவோட ஃப்ரீக்வன்சி 50னா எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி என்னது, 100 இருக்குன்னு. இது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் இருக்கு. For the plane electromagnetic wave is given by E is equal to E naught sin omega t minus kx and B is equal to B naught sin omega t minus kx. The ratio of average electric energy density to average magnetic energy density. ஒரு வேவ்ல இருக்கிற ஆவரேஜ் எலக்ட்ரிக் எனர்ஜி டென்சிட்டிக்கும் ஆவரேஜ் மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டிக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் எலக்ட்ரிக் டென்சிட்டியோட சிம்பிள் இது, ஆவரேஜ் மேக்னெட்டிக் டென்சிட்டியோட சிம்பிள் இது. இவங்களுக்கு ரேஷியோ வேணும். நம்ம ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன இருக்கு? ஆவரேஜ் எலக்ட்ரிக் எனர்ஜி டென்சிட்டி 1/2 1/4 epsilon naught E naught squared. ஆவரேஜ் மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டியும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன இருக்கு? 1/4 B naught squared by mu naught. சால்வ் பண்ணா 1ன்னு வரும். எப்படி? இந்த இடத்துல இருந்து B naught கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? E naught by C வரும். அதை இங்க போடுங்க. அப்ப E naught squared by C squared. C squared பதில் இதை போட்டா கேன்சல் ஆகி 1. அதனால இந்த சால்விங் நீ பாத்துக்கலாம். யாரை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா 1 வருங்கிறத நான் பிராக்கெட்ல எழுதி. கிளியரா? சம ப்ராப்ளம் இது. ஏன்னா திடீர்னு இந்த எல்லாருமே 1/2 ஃபார்முலா தான் போடுவாங்க. திடீர்னு 1/4 வந்தோடனே எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. 1/2 தானே இருக்கு, எப்படி 1/4 மாறுச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. இன்ஸ்டன்டேனியஸ்னா 1/2, ஆவரேஜ்னா 1/4. யாருல? எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக்ல. வேவ்ல இன்ஸ்டன்டேனியஸ்னா பிளாங்கா இருக்கும், 1 வரும். ஆவரேஜ்னா 1/2. ஆவரேஜ் வரப்பெல்லாம் மேக்ஸிமம் வேல்யூ வரும். இன்ஸ்டன்டேனியஸ் வரப்ப ஈன்னு நார்மல் வேல்யூ வரும், பின்னு நார்மல் வேல்யூ வரும். ஒரு சாதாரண விஷயம். ஸ்மார்ட்டா மேக்ஸ் இருந்ததுன்னா ஈஸியா பண்ணிடலாம். 5th கொஸ்டின் எடுங்க. The ratio of average electric energy density and total average energy density of electromagnetic waves. என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் எலக்ட்ரிக் எனர்ஜி டென்சிட்டி அதுக்கும் வேவோட எனர்ஜி டென்சிட்டிக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா 1/4 epsilon naught E naught squared. வேவோட எனர்ஜி டென்சிட்டி எங்க இருக்கு? இங்க பாருங்க. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் EM வேவ்னு 2 ரிசல்ட் இருக்கு. எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இதை பயன்படுத்திக்கிறேன். 1/2 epsilon naught E naught squared. சால்வ் பண்ணா 1/2 முடிஞ்சிருச்சு. ஈஸியா இருக்கும். எப்ப இதெல்லாம் தெரிஞ்சா. இதெல்லாம் தெரியலன்னா இப்ப நான் இங்க என்னன்னு ஃபார்முலா எழுத முடியும், என்னன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் சமீபமா போர்டு எக்ஸாம்லயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் வந்துட்டு இருக்கு.
முன்னாடி எல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமா இருந்தது. இன்னைக்கு கிளாஸோட லாஸ்ட் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்ல நிறைய ஈஸியான ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, அப்படிதான் வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு 2-3 வருஷமா மாறிடுச்சு. இந்த லெசனுக்கு அதிகபட்சமான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இங்க இருந்து 10th ப்ராப்ளம் போயிடும், சாரி 11th ப்ராப்ளம் போயிடும். During the propagation of EM waves in a medium, a electrical energy density is double the magnetic energy density சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாக்குறப்ப என்ன கேட்க வராங்கன்னு புரியுது. என்ன கேட்க வராங்கன்னா இதுதான் கேட்க வராங்க. EM வேவ்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டென்சிட்டியும் மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டி எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா சில இருக்கு. அப்ப சி தான் கரெக்ட். அடுத்து 12வது கொஸ்டின் வாங்க. தி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஆன் EM வேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் EM வேவ்ல எப்படி இருக்கும் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பார்க்க எப்படிப்பா இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. கவனிங்க, பார்க்க ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேர் இன்ஃபேஸ் ஒண்ணு. ஆனா ரெண்டு பேரோட டைரக்ஷனும் பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப இன்ஃபேஸ் அண்ட் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதுதான் அதுக்கான முடிஞ்சிருச்சு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, இவ்வளவு படிச்சுட்டோம், இதுல ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு. இதுல இருந்து சில ஃபார்முலாவை மட்டும் நான் கேரி ஓவர் பண்றேன். பர்டிகுலரா ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் EM வேவ் அதை மட்டும் நான் கேரி ஓவர் பண்ணிக்கிறேன். 1/2 எப்சிலான் நாட் E0 ஸ்கொயர்னு எழுதலாம். ஆர்எல்ஸ் எப்படி எழுதலாம்? 1/2 B0 ஸ்கொயர் பை மியூ நாட்னு எழுதலாம். இப்ப இதெல்லாம் நான் அடிச்சுட்டேன். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி என்னென்ன தேவையோ எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப நான் அடுத்த செக்மெண்ட் போறேன். இன்டென்சிட்டி. சவுண்ட்லயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுண்ட் வேவ் தான். சவுண்ட்லயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேவோட இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை ஸ்டேட் பண்ணிட்டாங்க. இன்டென்சிட்டியோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்னன்னா பவர் பை ஏரியா. பவரோட யூனிட் உங்களுக்கு என்ன அப்படின்னா வாட்ஸ், ஏரியாவுக்கு மீட்டர்ஸ். இதுதான் இன்டென்சிட்டியோட SI யூனிட். பவரோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்னன்னா எனர்ஜி பை டைம். நான் ஏரியாவை ரீடைன் பண்றேன். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணி டிஸ்டன்ஸால டிவைட் பண்றேன். அப்ப ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு அது வால்யூமா மாறும். அப்ப இந்த இடத்துல எனர்ஜி பை வால்யூம்னு வரும். எனர்ஜி பை வால்யூம்னா எனர்ஜி டென்சிட்டி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட எனர்ஜி டென்சிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். அப்ப இதுல ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் பை டைம்னா ஸ்பீடு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகும், அதனால சீனு போட்டுக்கலாம். இதான் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா. லிஸ்ட்ல இந்த ஃபார்முலாவை இப்ப சேர்த்துக்கலாம். ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்டு சி. இப்ப இதை வச்சு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா இந்த சாப்டர்ல தான் கரெக்ட். பட் இந்த ஃபார்முலா மித்த எல்லா சாப்டர்லயும் தப்பு. ஹெட்ஸ் என்ன பண்றாருன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப டிடெக்டார் வைக்கிறாரு. டிடெக்டார்ல EM வேவ் படுது, அதனால டிடெக்டார் டேமேஜ் ஆகுது. EM வேவ் போய் ஒரு டிடெக்ட், இப்போ ஒரு வோல்ட்மீட்டர் இருக்கு, வோல்ட்மீட்டர்ல வோல்டேஜ் மெஷர் பண்றதுனால வோல்ட்மீட்டர் எப்படி டேமேஜ் ஆகும்? ஆகாதுல. அப்போ ஒரு டிடெக்டார் வந்து ரிசல்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணி காமிக்குது. டிடெக்ட் பண்ணி காமிக்கிறாரு, டிடெக்டாரே டேமேஜ் ஆகுது. அப்ப அந்த டிடெக்டாரை க்ளோஸா இன்வெஸ்டிகேட் பண்றாரு. டிடெக்டார்ங்கிறது ஒரு மெட்டல் பிளேட் தான், அதான் டிடெக்டாரா வைக்கிறாங்க. இங்க ஒரு மெட்டல் பிளேட் இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மெட்டல் பிளேட்டா இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து EM வேவ் பட்டு டேமேஜ் ஆகுது. டேமேஜ்னா ஒண்ணும் கிடையாது, இதுல இருந்து எலக்ட்ரான் வெளியே வரும். இதுல இருந்து டிடெக்டார்ல இருந்து. அதனால அங்க ஒரு ஸ்பார்க் வருது. எலக்ட்ரான் எங்கெல்லாம் வெளியே வருது அங்க ஸ்பார்க் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா EM வேவ்ஸ் பட்டு ஸ்பார்க் வருது, எலக்ட்ரான் வெளியே வருது அப்படின்னு அதை க்ளோஸா இன்வெஸ்டிகேட் பண்றப்ப இன்னொரு ஐடியா சூப்பர்பா ஒன்னு ஹெட்ஸுக்கு கிடைக்குது, மேக்ஸ்வெலுக்கு கிடைக்குது. என்ன ஐடியானா EM வேவ் எனர்ஜிங்கிறாங்க. அதுவரை EM வேவ் யாரு? லைட் இல்லைன்னா வேவ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மெட்டல் பிளேட்ல இருந்து எலக்ட்ரானை தட்டி தூக்குறதுனால அது யாருன்னு சொல்றாங்க? எனர்ஜின்னு சொல்றாங்க. ஏன்னா எனர்ஜிக்கு தான் எலக்ட்ரானை வெளியெடுக்கிற எபிலிட்டி இருக்கு. அதனால EM வேவை எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க. EM வேவை முதல்ல எனர்ஜின்னு சொன்னது, லைட்டை முதல்ல எனர்ஜின்னு சொன்னது ஹெட்ஸ் தான். இப்ப எக்ஸ்பெரிமெண்டலா அது எனர்ஜின்னு ப்ரூவன் ஆயிடுச்சு. இது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா தியரியா மாத்துறாங்க. அந்த தியரிக்கு பேர் கிளாசிக்கல் தியரி. அந்த தியரில வர பாயிண்ட் தான் இது. இந்த பாயிண்ட்ல அவங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. என்ன மிஸ்டேக்னா, இன்டென்சிட்டியையும் எனர்ஜியையும் மெர்ஜ் பண்றாங்க. மெர்ஜ் பண்ணி டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால
எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் கரெக்டா இருந்தாலும் தியரியா பிரேம் பண்ணது அதை கிளாசிக்கல் தியரின்னு சொல்லுவோம். அந்த தியரி ஒரு பெரிய ஃபெயிலியர் தியரியா. ஓகே, என்ன ஃபெயிலியர்னா எனர்ஜியும் இன்டென்சிட்டியும் என்ன பண்ணிட்டாங்க, மர்ஜ் பண்ணிட்டாங்க. குவாண்டம் தியரில எனர்ஜி வேற இன்டென்சிட்டி வேறன்னு பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம குவாண்டம் தியரிக்குள்ள போவோம். இப்போ ஒரு பிளேட்ல போய் ஒரு லைட் படுது. இது நான் உங்களுக்கு டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷனா நடத்தினேன். இப்ப இதான் பிளேட்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல லைட் வச்சுட்டேன். ஒரு செகண்ட்ல ஒரு தடவை போய் லைட் படுது. இந்த லைட்டோட எனர்ஜி வந்து 100 ஜூல். பிளேட்ல இருந்து எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு 70 ஜூல் தேவைப்படுது. அப்ப 100 ஜூல் போய் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரே ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுத்துட்டு என்ன ஆகும்? மிச்சம் இருக்கிற 30 ஜூல எலக்ட்ரானை தள்ளி விட்டுரும். இப்ப உங்களுக்கு 2 எலக்ட்ரான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லைட்டை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகணும். 5 எலக்ட்ரான் வேணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி கொண்டு போகணும். இப்ப இங்க வச்சிருக்க லைட் ஒரு செகண்ட்ல 5 தடவை போய் லைட் படுது. ஒரு லைட்டோட எனர்ஜி என்னது? 100 ஜூல். 5 தடவைனா 500 ஜூல் நீங்க சொல்ல முடியாது. இதான் குவாண்டம் தியரி. 5 தடவை 100 ஜூல் போய் படுது. 5 தடவை 100 ஜூல் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? 5 எலக்ட்ரான் வெளியே வரும். எல்லா எலக்ட்ரானும் 30 ஜூல்ல என்ன ஆகும்னா டிராவல் ஆகும். இதான் லாஜிக். இப்ப உங்கள்ட்ட இன்னொரு லைட் இருக்கு, லைக் திஸ். இந்த லைட்டோட எனர்ஜி வந்து 50 ஜூல். நீங்க இங்க கொண்டு போய் வைக்கிறீங்க. ஒரு செகண்ட்ல 2 லைட் படுது. 2 லைட்னா எவ்வளவுப்பா? 2 50 ஜூல். அப்படிதான் யோசிக்கணும். நீ 100 யோசிக்கணும். 2 50 ஜூல்னா ஒரு எலக்ட்ரான் வெளியே வராது. எலக்ட்ரான் வெளியே வரணும், உனக்கு என்ன வேணும்? 70 ஜூல் வேணும். இப்படிதான் நான் உனக்கு டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் நடத்திருப்பேன். இதே மாதிரி நம்பர் வச்சுதான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஈவன் இப்ப லைட் எனர்ஜி வேற, ஒரு செகண்ட்ல போய் எத்தனை லைட் படுதுன்னு வேற. கரெக்ட் தானே? ஒரு செகண்ட்ல போய் எத்தனை லைட் படுதோ அதுக்கு பேர் போட்டான்ஸ் பெர் செகண்ட். போட்டான்ஸ் பெர் செகண்ட் இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஸ். அப்ப இன்டென்சிட்டி வேற, எனர்ஜி வேற. ஆனா இதுல இன்டென்சிட்டி எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? மெர்ஜ் ஆயிடுச்சு. இதுதான் கிளாசிக்கல் தியரில இவங்க பண்ண பெரிய. இந்த ஃபார்முலா வச்சு டுவல் நேச்சர் கான்செப்டை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்போ வந்து இஎம் வேவ்ஸ் வந்து மெட்டல் பிளேட்ல பட்டு மெட்டல் பிளேட்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வருதுல, இதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. 78 days ஆகுதுன்னு ரிசல்ட் வருது. ஆனா உண்மையிலுமே மெட்டல்ல லைட் பட்டா உடனே என்ன ஆகுது? எலக்ட்ரான் வெளியே வருது. இவங்களுக்கு உடனே தான் வந்திருக்கு. இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு 80 நாள் கழிச்சு வரல, உடனே தான் வருது. அப்ப இவங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டே இவங்களோட ஃபார்முலா என்ன பண்ணல, ஒபே பண்ணல. இவங்களுக்கே தப்புன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 100 years நினைக்கிறான் இந்த தப்பு தப்பாவே இருந்தது. அப்புறம் தான் பிளாங்கோட குவாண்டம் தியரி வச்சு என்ன பண்ணாங்க, இது சரி பண்ணாங்க. எனக்கு எக்ஸாக்டா இயர் தெரியல, நான் பார்த்த வரையும் 100 மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் குவாண்டம் தியரி வச்சு சரி பண்ணாங்க. குவாண்டம் தியரில எனர்ஜியோட ஃபார்முலா ஹெச் நியூ. எனர்ஜி வேற, எனர்ஜியை தனியா பாக்குறாங்க. லைட் எனர்ஜி லைட் எனர்ஜி தான், ஆனா ரொட்டீன் எனர்ஜி மாதிரி அதை எடுத்துக்கலாம். லைட் எனர்ஜியை குவாண்டாவா பாக்குறாங்க. ஒரு செகண்ட்ல எத்தனை குவாண்டா போய் படுது அதை இன்டென்சிட்டியா பாக்குறாங்க. இப்ப நான் உன்னை அடிக்கிறேன், ஒரு செகண்ட்ல ஒரு தடவை குத்து விடுறேன். உனக்கு இந்த குத்து வலிச்சுச்சுன்னா நல்ல எனர்ஜின்னு அர்த்தம். ஒரு செகண்ட்ல நிறைய குத்து விடுறேன்னா என்ன அர்த்தம்? இன்டென்சிட்டி நிறைய இருக்கும். அதான் சொன்னேன், இங்க லைட் வச்சா ஒரு செகண்ட்ல ஒரு லைட் தான் போய் படுது, அப்ப இன்டென்சிட்டி கம்மி. இங்க கொண்டு போய் வச்சா ஒரு செகண்ட்ல நிறைய லைட் படும், அப்ப இன்டென்சிட்டி ஜாஸ்தி. ஆனா நல்ல எனர்ஜின்னு சொல்ல முடியாது. நல்ல எனர்ஜினா எலக்ட்ரான் வெளியே வர அளவுக்கு அந்த எனர்ஜி இருக்கு. இதைதான் நான் உனக்கு குவாண்டம் தியரில, அதாவது டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்ல இதுக்காண்டியே நான் 2 தடவை லெசன் நடத்திருக்கேன். கிட்டத்தட்ட 2 தடவை அந்த கிராஃப் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணி. இதுல எப்பயும் சொதப்பிடக்கூடாது. இப்ப அதை விட்டுருவோம். இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன், நான் இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் நடத்தியிருந்தா இதோட நிறுத்திருப்பேன். அந்த சாப்டர்ல போய் இதை பேசியிருப்பேன். நான் அந்த சாப்டரை ஃபர்ஸ்ட் நடத்திட்டதுனால என்ன பண்றேன், அங்க இருக்கிறத இங்க பேசிட்டு எப்படியோ நான் லிங்க் பண்ணிட்டேன், லிங்கை விட்டு. இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது, இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றது, எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், இஎம் வேவ், இன்டென்சிட்டி, இந்த மாதிரி டேட்டாலாம் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா பண்ணும். இதான் கேளுங்க. ப்ராப்ளம் நம்பர் 6. 6ல இருந்து 10 வரையும் இதே ஸ்டைல் தான். Calculate the electric field and magnetic field produced by the radiation coming from 100-watt bulb at a distance of 3 meters. Assume that the efficiency of bulb is 2.5% and it is point source. இப்ப பவர் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்றாங்க, பல்புங்கிறாங்க. பல்ப்ல இருந்து வெளியே வருது இஎம் வேவ்ஸ். அப்ப பவர், இஎம் வேவ்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இன்டென்சிட்டியோட ஃபார்முலா பவர் பை ஏரியா. பவரை பவர்னே வச்சுக்கிறேன்.
ஏரியாவுக்கு பதில் நான் ஸ்பியரோட ஏரியா போடுறேன். ஏன்னா பல்புங்கிறது இங்க ஒரு பாயிண்ட் சோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, ஒரு டாட் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டாட்ல இருந்து வெளிச்சம் எந்த பக்கம் பார்ப்போம்? எல்லா பக்கம் போகும். அப்ப ஸ்பியரோட ஏரியா ஃபார்முலா எழுதுறது பெஸ்டா இருக்கும். பவர் கொடுத்துருக்காங்க 100 வாட்ஸ்ன்ட்டு. இந்த டிஸ்டன்ஸ் கூட 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நான் இன்டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், அந்த பல்போட பவர் 100 வாட்ஸா இருந்தாலும் 2.5% தான் எஃபிசியன்சிங்கிறாங்க. அப்படின்னா என்ன பார்த்தோம்? 100 வாட்ஸ் பவரா இருந்தாலும் அவ்வளவு வெளிச்சம் வராது. 2.5% தான் வெளிச்சம் வரும். அப்ப அந்த மாதிரி எஃபிசியன்சி எஃபெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை பக்கத்துல சேர்த்துக்கணும். இந்த 100 கேன்சல் ஆயிரும். சிம்பிளிஃபை பண்ணா 0.022 வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். சிம்பிளிபிகேஷன் உன்னோட பொறுப்பு. ஆனா டிமாண்ட் பண்ணி இருக்கிறது என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும். அப்ப நீங்க இந்த ஃபார்முலாவுக்கு வந்துருங்க. I is equal to average energy density of PM wave into C. I retain பண்றேன். average energy density பதில் இந்த ரெண்டு ஃபார்முலால எதை வேணாலும் எழுதலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டும் கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிப்போம். அப்ப நான் என்ன பண்றேன்? 1/2 எப்சிலான் நாட் E0 ஸ்கொயர் எழுதிட்டேன் இன்டு C. இதுல இருந்து E0 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 2 times of I divided by எப்சிலான் நாட் இன்டு C. இதுல இருந்து E0 கண்டுபிடிச்சா ரூட்டுக்குள்ள I வேல்யூ கண்டுபிடிச்சோமா, அதை இங்க ஃபில் பண்ணுங்க. எப்சிலான் நாட் C எல்லாம் நோன் டேட்டா, ஃபில் பண்ணிட்டா ஆன்சர். சால்விங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீ கொஞ்சம் கவனமா என்ன பண்ணு, நிறுத்தி நிதானமா சால்வ் பண்ணு. ஏன்னா எப்சிலான் நாட் வேல்யூஸ் எல்லாம் ஃபேன்சி நம்பரா கொடுத்துட்டா ஈஸியா இருக்கும். 8.85 போறா 9 சொல்லிட்டா ஈஸியா சால்வ் பண்ணு. அந்த மாதிரி கொடுத்தா பண்ணலாம், இல்லைன்னா நீ அப்ராக்சிமேட்டா பண்ணு. இப்ப நான் E0 கண்டுபிடிச்சேன். E0ங்கிறது மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே மாதிரி நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணி இதே மாதிரி சால்வ் பண்ணலாம். அது ஒரு ஸ்டைல். இன்னொரு ஸ்டைல் இருக்கு. நீ E0 இருக்கிறதுனால E0 வச்சு B0 எடுத்துடலாம். இந்த ஃபார்முலா யூஸ். அப்ப C is equal to E0 by B. அப்ப B0 கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா E0 by C வரும். ஆல்ரெடி we got E0 from here. அத C லைட் ஸ்பீட் 3 into 10 power 8 ஆல டிவைட் பண்ண. இது பயங்கர பாப்புலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது போர்டுல இதுவரையும் பெருசா என்ன ஆகல, வரல. ஆனா நம்ம எது வேணாலும் என்ன பண்ணலாம், போர்டுல எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு வருஷமும் ஜேஇ கொஸ்டின்ஸ்ல இருக்கிற சில கொஸ்டின்ஸ் அது என்ன ஆகுதுன்னா போர்டுக்கு ரிசம்பிள் ஆகுது. அதனாலதான் நான் உனக்கு ஜேஇ 2024 இவ்வளவு வேகமா நடத்திட்டு இருக்கேன். காலைல கிளாஸ் போட்டு, காலைல வந்து நான் எனக்கு பொதுவா நான் கிளாஸ் எடுக்க வந்தா ரெடி ஆகி தான் வரேன்னு நினைப்பேன். ரெடி ஆகாம கிளாஸ் எடுக்க எனக்கு தோணவே தோணாது. அதனால நான் சீக்கிரம் எந்திரிச்சு எல்லாம் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்கு வரேன். நீங்க அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேர் அந்த ஜேஇ 2024 மார்னிங் கிளாஸே அட்டன் பண்ண முடியும். அதை அட்டன் பண்ணா உன் என்சிஆர்டி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே தானே? அப்ப நல்லா இருக்கும். அது நீ படிச்சுதான் ஆகணும். நீ ப்ராப்ளம் படிக்காம என்சிஆர்டி எக்ஸாம்குள்ள போயிடலாம் முடியாது, மார்க் வராது. படிச்சுதான் ஆகணும். ஜேஇ லெவலுக்கு படிக்கணும். அப்ப ஏதாவது ஒரு இயர் நம்ம நோட்ஸை படிச்சுட்டு ஏதாவது ஒரு ஜேஇ நம்ம படிச்சுக்கிட்டா திருப்தியா இருக்கும். அப்ப லேட்டஸ்ட் படிக்கும். வால்யூம் 1ஓட ஜேஇ தான் எப்பயுமே கஷ்டமா இருக்கும். வால்யூம் 2ஓட ஜேஇ கொஸ்டின், நீட் கொஸ்டின், போர்டு கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அப்ப நான் போர்டு எக்ஸாம்குள்ள வால்யூம் 1 தாராளமா முடிச்சு, வால்யூம் 2லயும் சில லெசன் முடிச்சிடும். உனக்கு செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜேஇ எக்ஸாமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், போர்டு எக்ஸாமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீ பயன்படுத்தணும். உண்மையிலுமே நீ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா இருக்கேன்னா நான் அந்த நோட்ஸ் அனுப்பிச்ச உடனே கொஸ்டினை பார்த்து நீயே சொல்யூஷன் ட்ரை பண்ணு, அது போதும். நீ ஆவரேஜா இருக்கா, பிலோ ஆவரேஜா இருக்கா, அந்த கிளாஸ் அட்டன் பண்றது நல்லது. அது ஒண்ணு உனக்கு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். இப்ப இவங்க அன்னைக்கு சுகைனா வந்து ஒரு ஃபார்முலா டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த ஃபார்முலாலாம் டவுட்டாவே வராது. எப்பனா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணா அது ரீவைண்ட் ஆயிடும், அது வந்துடும். அந்த அதுக்குதான் நான் சொல்றேன், அதை பண்ணுங்கன்னு சொல்றேன். எல்லாத்தையும் எல்லாராலையும் எப்பயும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ ஒரு லெசன் இப்ப கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு லெசன் எடுத்து நீ படிக்கிறப்போ உனக்கு நிறைய டைம் ஆகும். இந்த கிளாஸ்ல உட்கார்ந்தேன்னா ரீவைண்ட்ல உனக்கு என்ன ஆகும், சீக்கிரமா முடியும். நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், வாய்ஸ் மெசேஜ்லயும் போடுறேன். பெருசா யாரும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃப்ரைடே கூட ஓரளவுக்கு அட்டன் பண்றாங்க. ஏன்னா ஃப்ரைடே ஒரு பேட்சோட கிளாஸ் தான் கட் பண்ணிட்டு அந்த கிளாஸ் எடுக்கிறான். அந்த பேட்ச் பசங்க ஓரளவுக்கு அட்டன் பண்றாங்க. சாட்டர்டே பாத்தீங்கன்னா யாருமே பெருசா அட்டன் பண்றதுல 10 பேர் 12 பேர் இவ்வளவுதான் அட்டன் பண்றாங்க. நீ அந்த நேரம் தூங்கிட்டு தான் இருப்ப, சும்மா தான் இருப்ப, ஒன்னும் பெருசா எல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டான். அவ்வளவு பயங்கரமா படிக்கிற ஆள்னா நீ போர்டு எக்ஸாம், நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் நான் வைக்கிறதெல்லாம் 7 மார்க் எடுத்திருக்கேன். அப்படின்னா வெட்டியா தான் இருக்கேன். பயன்படுத்திக்க மாட்டேங்கிறேன், சோம்பேறித்தனம். அது உனக்கு கண்டிப்பா என்ன ஆகும், ரிசல்ட்ல வந்து இம்பாக்ட கிரியேட். நாளைக்கு நான் கொஸ்டின் பேப்பர் எடுத்தோடனே சொல்லிடுவேன், இந்த கொஸ்டின்லாம் ஜேஇ 2024 நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவேன். நீ பார்த்தா 10 மார்க் 12 மார்க் அதுல உனக்கு வந்துடும், மிஸ் ஆகும். வரவே இல்லைனாலும் அந்த ரிவிஷன் கிளாஸ் ஜேஇ 2024 டிஸ்கஷன் கிளாஸ் வந்து உனக்கு ஒரு நல்ல ரிவிஷன். அவ்வளவுதான். நீ முடிச்சுட்டு என்ன பண்ணுவ, போர்ஷன் முடிச்சுட்டா என்ன பண்ணுவ, ரிவிஷன் எதிர்பார்ப்ப. ரிவிஷன்ல நான் ஒரு சில ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றேன். அந்த ப்ராப்ளமுக்கு வச்ச டைட்டில் தான் என்னது, ஜேஇ 2024. அது எந்த ப்ராப்ளமா இருந்தா பிசிக்ஸ்ல ஜேஇயோட போர்டு தான் நிறைய நேரங்கள்ல டப்பா இருக்கும்.
அதனால நீ அதை உட்கார்ந்து கவனிக்கணும். அது நீ வரணும். அது வந்தா எனக்கு சந்தோஷம், வரலைன்னா உன்னோட விருப்பம். நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. 6th ஒன் டிக் பண்ணுங்க. 7th ஒன் எடுங்க. A 27 milliwatt laser beam has a cross-sectional area of 10 millimeter square. The magnitude of maximum electric field in this electromagnetic wave is given by. கவனிங்க, பவர் கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் இஎம் வேவ் கேட்டிருக்காங்க. பவர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இன்டென்சிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார்முலா பவர் பை ஏரியா. பவர் 27 மில்லி வாட்ஸ் இருக்கு, அதை அப்படியே எழுதிட்டேன். ஏரியா டைரக்டா கொடுத்துட்டாங்க 10 மில்லிமீட்டர் ஸ்கொயர், அதை மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திருக்கேன். இதை வச்சு இன்டென்சிட்டி எடுத்துடலாம். லாஸ்ட் டைம் ஒரு எஃபிசியன்சி எஃபெக்ட் கொடுத்தாங்க, அது இங்க இல்ல, அதனால அதை விட்டுறலாம். லாஸ்ட் டைம் ஏரியா நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம ஃபார்முலா 4πr² போட்டு கண்டுபிடிச்சோம். இப்ப ஏரியா எப்படி இருக்குன்னா டைரக்டா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அடுத்து என்ன, மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும். அப்ப இன்டென்சிட்டிக்கு அடுத்த ஃபார்முலா போங்க, ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்டு சி. I is equal to average energy density க்கு பதில் 1/2 epsilon naught E0 squared எழுதலாம் into C. From this E0 squared கண்டுபிடிச்சா 2 times of I divided by epsilon naught C னு வரும். இதுல இருந்து E0 கண்டுபிடிச்சா ரூட்டுக்குள்ள வரும். இதான் என்னது ஆன்சர். இதுல ஐயா கொண்டு போய் அங்க ஃபில் பண்ணி சேம் நான் போன ப்ராப்ளம் மாதிரியே தான் டிக் பண்ணிருங்க. 8th கொஸ்டின் எடுங்க. The mean intensity radiation on the surface of sun is about 10⁻8 watts per meter square. The RMS value of the corresponding magnetic field is close to. இந்த கொஸ்டின்ல இன்டென்சிட்டியே ரெடிமேடா கொடுத்துட்டாங்க. ஐஏ டைரக்டா இருக்கு 10⁻8. இன்டென்சிட்டி கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இன்டென்சிட்டியே ரெடிமேடா இருக்கிறதுனால நீங்க இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் இஎம் வேவ் இன்டு சி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன், 1/2 B0 squared by μ0. சி ரீடைன். இதுல இருந்து B0 squared கண்டுபிடிச்சா 2 times of I μ0 by C னு வந்துரும். B0 கண்டுபிடிச்சா ரூட்டுக்குள்ள வந்துரும். ஐ டைரக்டா இருக்கு, அப்படியே போட்டுடலாம். லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ்ல ஐ கண்டுபிடிச்சோம், இதுல டைரக்டா இருக்கு, அப்படியே போட்டுடலாம். பட் இந்த B0ங்கிறது மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்ஸிமம்னாலும் ஆம்பிளிடியூட்னாலும் பீக்னாலும் ஒண்ணுதான். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது ஆர்எம்எஸ். அப்ப பி ஆர்எம்எஸ் உங்களுக்கு வேணும். நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, B0/√2. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல படிச்சிருக்கோம். மேக்ஸிமம் வேல்யூ √2 டிவைட் பண்ணா ஆர்எம்எஸ் வந்துடும். நான் உனக்கு இதுக்கும் ப்ரூஃப் கொடுத்துருப்பேன், டெரைவ் பண்ணி காமிச்சு. அப்ப இங்க கண்டுபிடிச்ச B0 நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணி பிஆர்எம்எஸ் எடுக்கும். அடிக்கடி இந்த பிளே நடக்கும். ஆர்எம்எஸ் கொடுத்துட்டு மேக்ஸிமம் கொடுத்துட்டு ஆர்எம்எஸ்ங்கிறது இந்த சாப்டர்லயே நடக்கும். டிக் பண்ணிருங்க. அடுத்து 9th கொஸ்டின் எடுங்க. A plane electromagnetic wave has frequency of 2 into 10⁻10 Hz and its energy density is 1.02 into 10⁻−8 joules per meter cube னு மாத்திக்கங்க. மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும், மீட்டர் கியூப்னு மாத்திக்கங்க. இன் வேக்கம் தி ஆம்பிளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தி வேவ் இஸ் க்ளோஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க எனர்ஜி டென்சிட்டி கொடுத்துட்டாங்கப்பா, கொடுத்துட்டு ஆம்பிளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருக்காங்க. எனர்ஜி டென்சிட்டி கொடுத்துருக்கிறதுனால நான் எனர்ஜி டென்சிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இஎம்ஏவோட எனர்ஜி டென்சிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருக்கிறதுனால நான் 2வது ஃபார்முலா யூஸ் பண்றேன், 1/2 B0 squared by μ0. கிராஸ் பண்ணுங்க. அப்ப B0 squared is equal to average energy density of EM wave into 2 μ0 வந்துரும். B0 கண்டுபிடிச்சா ரூட்டுக்குள்ள வந்துரும். இந்த டேட்டா எல்லாமே அவைலபிள், போட்டா ஆன்சர். டிக் பண்ணிருங்க. 10th கொஸ்டின் எடுங்க. Suppose that the intensity of laser is 315/5 watts per meter square. The RMS electric field in units of volt per meter associated with this source is close to the nearest integer னு கேட்டிருக்காங்க. அவங்க இன்டென்சிட்டி ரெடிமேடா கொடுத்துட்டாங்கப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டிருக்காங்க. இன்டென்சிட்டி கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஎம் வேவ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கும். அப்ப I is equal to average energy density of EM wave into C. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டிக்கு பதில் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறதுனால into C. இதுல இருந்து E0 squared கண்டுபிடிச்சா 2 times of I divided by epsilon naught C னு வந்துரும். E0 கண்டுபிடிச்சா ரூட்டுக்குள்ள வந்துரும். ஐ டைரக்டா கொடுத்துருக்காங்க, 315/5 அப்படின்னு டைரக்டா கொடுத்துட்டாங்க. போட்டு சிம்பிளிஃபை பண்ணா E0 வந்துரும். இது மேக்ஸிமம் வேல்யூ ஆர் பீக் வேல்யூ. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறது ஆர்எம்எஸ். அப்ப ERMS is equal to என்னப்பா ஃபார்முலா, E0/√2. ஸோ √2 ரீடைன், E0க்கு பதில் இந்த வேல்யூ போடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டிக் பண்ணிருங்க. 11, 12 ஆல்ரெடி முடிச்சாச்சு. 13 எடுங்க. இப்ப இந்த ஸ்டைல் ஓவர், இந்த இன்டென்சிட்டி ஸ்டைல் ஓவர். இப்ப அடுத்து என்னன்னா 13 வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல நான் அந்த கண்டென்ட்டை டெரைவ் பண்ணி காமிச்சிடுறேன். அடுத்தடுத்த ப்ராப்ளத்துல நீ டெரைவ் பண்ணி வர எண்ட் ரிசல்ட்டை பயன்படுத்திக்கலாம்.
An electromagnetic wave of intensity 50 watts per meter square enters in a medium of refractive index n without any loss. The ratio of magnitudes of electric field and the ratio of magnitude of magnetic field of the wave before and after entering into the medium are respectively is given by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம கேள்விப்பா இது, கவனமா கவனிங்க. வித்தியாசமான கேள்வி இது. ரெண்டு மீடியம் செப்பரேட் பண்ற பவுண்டரி. ஃபர்ஸ்ட் மீடியம் ஒண்ணுமே சொல்லலாம், அப்ப யாருன்னு அர்த்தம். செகண்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க. லைட் என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீடியத்துல இருந்து ரெண்டாவது மீடியத்துக்கு போகுது. ஒரு மீடியத்துல இருந்து ரெண்டாவது மீடியத்துக்கு லைட் போறப்ப அதே ட்ராக்ல போக முடியாம ஒரு மாதிரி ரிஃப்ராக்ட் ஆகி டிராவல் ஆகும். இந்த மீடியத்துல லைட் இருக்குல்ல, இந்த லைட் வர்றதுக்கு காரணமே எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் தான். அதை E1 B1 எழுதுறேன். இதுலயே லைட் இருக்குல்ல, இந்த லைட்டோட கான்ட்ரிபியூஷன் யாருல இருந்து வருது? எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலதான் வருது. அதை E2 B2 எழுதுறேன். இதுல லைட் ஸ்பீட சீன்னு எழுதுறேன் யாருங்கிறதுனால. இது மீடியம்ங்கிறதுனால லைட் ஸ்பீட என்ன பண்றேன்னா வீன்னு எழுதுறேன். கொஸ்டின்ல E1/E2 B1/B2 அந்த ரேஷியோவை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா, ரிஃப்ராக்ஷன்ங்கிற டைட்டில்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா லாஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த கொஸ்டின்ல நோ லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நோ லாஸ்னா என்னப்பா அர்த்தம்? எல்லா லைட்டுமே ரிஃப்ராக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நோ லாஸ்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டிங்கிற வெளிச்சம்னா பிரைட்னஸ், இந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டிங்கிற வெளிச்சமும் ஈக்குவல். அப்ப இந்த கொஸ்டின்ல நோ லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்டென்சிட்டிஸ் என்னது? ஏர்லயும் மீடியம்லயும் ஈக்குவல்னா இதுதான் க்ளூ. இது மறைமுகமா இருக்கு. சில நேரத்துல ஒரு மினிமம் பர்சன்டேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு 3%, 5% ரிஃப்ளெக்ட் ஆகும். மினிமம் பர்சன்டேஜ் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது நெக்லிஜிபிள். அப்பயும் நீ நோ லாஸ்னே எடுக்கும். அதனால நோ லாஸ்ங்கிறதுனால இன்டென்சிட்டி ஈக்குவல்னு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதனால இன்டென்சிட்டியோட ஃபார்முலால இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேன். I is equal to average energy density into C. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் EM வேவ்க்கு பதில் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இப்ப நான் இந்த ஃபார்முலா தான் எழுதணும், இதை எழுதக்கூடாது. இதை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப 1/2 B0² by μ0 into C0. இப்ப இதை ரெண்டா பிரிங்க, நடுவுல ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஏன்? இன்டென்சிட்டி ஈக்குவல், ஏன்னா லாஸ் கிடையாதுன்ட்டாங்க. ஒரு பக்கம் ஏருங்கிற மீடியம், இன்னொரு பக்கம் வேற ஏதோ ஒரு மீடியம். 1/2ங்கிறது ஒரு நம்பர், அது மாறாது. அடுத்து B0 இருக்கு. ஏர்ல என்னப்பா இருக்கு? B0க்கு பதில் B1 இருக்கு. அப்ப B1². இந்த இடத்துல B2² போட்டுடலாம் B0க்கு பதில். அடுத்து ஏர்னா μ0 அப்படியே போட்டுடலாம். மீடியம்னா என்னப்பா வரும்? μ0 பக்கத்துல μr. ஏர்ல லைட் ஸ்பீட சீனே எழுதிக்கலாம், மீடியம்ல லைட் ஸ்பீட வீன்னு எழுதிக்கலாம். இதுல இந்த μr நீ ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இவங்க சொல்ற மீடியம் இருக்குல்ல, அந்த மீடியம் யாரா இருக்கலாம்னு யோசிச்சு பாருங்களா. லைட் பெனிட்ரேட் ஆகுற மீடியம். லைட் பெனிட்ரேட் ஆகுற மீடியம் யாருன்னா வாட்டர், ஆயில், கிளாஸ். இந்த வாட்டர், ஆயில், கிளாஸ் இப்ப சொன்ன இந்த மூணு மீடியமே நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல μr ஹைலி நெக்லிஜிபிள். அதனால நான் இதை என்ன பண்ணிட்டேன்? தூக்கிட்டேன். ரொம்ப சின்ன நம்பருங்கிறதுனால தூக்கிட்டேன். ஓகே தானே? குழப்பம் இல்லைல்ல? இப்ப μr காலி. இதே இதுக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்முலா எழுதாம இந்த ஃபார்முலா எழுதுனா என்ன இருக்கும்? இந்த பக்கம் ε0 வரும், இந்த பக்கம் என்ன ஆகும்? ε0 வரும். ε0 வந்து ஏரு வாட்டர், ஆயில், கிளாஸுக்குலாம் கிரேட்டர் தன் 1 கேன்சல் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீ ஈஸியா என்ன பண்ண முடியாது? ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. அதனாலதான் நான் இந்த ரெண்டு ஃபார்முலால எதை எழுதிருக்கேன்? பி சம்பந்தப்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ 1/2 μ0 கேன்சல். இதுல இருந்து B1² by B2² கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? V/Cன்னு வரும். C/Vங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன. அப்ப V/Cனா என்ன ஆயிரும்னா 1/n வரும். இதுல இருந்து B1/B2 கண்டுபிடிச்சா என்ன ஆயிரும்? 1/√n வந்துடும். இப்ப நீ இந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ணிக்க, இந்த டெரிவேஷன் தேவையில்லை. ஓகேனா? இதே மாதிரி E1/E2 வேணும். அப்ப இந்த ஃபார்முலால இருந்து நான் என்ன பண்றேன்னா E கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா B into Cன்னு வருது. ஃபர்ஸ்ட் ஏர்ல ஈக்கு பதில் E1, பிக்கு பதில் B1, சிக்கு பதில் C. அடுத்து மீடியம். மீடியம்ல ஈக்கு பதில் E2, பிக்கு பதில் B2, சிக்கு பதில் B. இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. அப்ப E1/E2 என்ன ஆகும்? B1/B2 into C/Vன்னு வரும். B1/B2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். C/Vங்கிறது யாரு? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n. சால்வ் பண்ணா √n. அப்ப E1/E2 வேல்யூ என்ன ஆகுதுன்னா √n வருது. B1/B2 வேல்யூ என்ன ஆகுதுன்னா 1/√n. இந்த கொஸ்டின் நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சுதான் பண்ணேன். நான் யோசிச்சு பண்ணிட்டு இது ரைட்டா ராங்கான்னு வெரிஃபை பண்றதுக்கு நெட்ல போய் தேடி பார்த்தேன். எனக்கு நெட்ல வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் கிடைக்கல. ஓகே, நான் ஆன்சர் கரெக்ட்ங்கிறதுனால இது கண்டிப்பா எனக்கு கரெக்ட். இப்ப 14 13 வந்து முடிச்சாச்சு. 14 எடுங்க.
14 இதே ஸ்டைல் தான், ஆனா நான் எண்ட் ரிசல்ட் தான் யூஸ் பண்ணிருப்பேன். A light wave is incident normally on the glass slab of refractive index 1.5. If 4% of light gets reflected and the amplitude of the electric field of the incident light is 30 volt per meter, then the amplitude of electric field for the wave propagating in glass medium will be. கவனிங்கப்பா, இந்த கொஸ்டின்ல லைட் ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது, ஒரு 4% ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறாங்க, அது நெக்லிஜிபிள் விட்டுறலாம். ஏர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 30 வோல்ட் பெர் மீட்டர்னு சொல்லிட்டாங்க, மீடியம்ல கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஏர்ல எவ்வளவு 30, கிளாஸ் மீடியம்ல கண்டுபிடிக்கணும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 தான். அவ்வளவுதான் ஆன்சர். இது எப்ப ஈஸி? இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸி. ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணல, நான் இங்க எதையுமே மனப்பாடம் பண்ற மாதிரி சொல்லி தரல, எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் தான் சொல்றேன். அதனால டெஃபினட்டா இது ரெண்டுமே உனக்கு என்ன இனிமேல் ஈஸி. ஓகேவா? இப்ப கஷ்டமான எல்லா ப்ராப்ளம்ஸும் முடிச்சாச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல எது எதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இப்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி குட்டி குட்டியா சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிடலாம். முதல் விஷயம், இஎம் வேவோட மொமெண்டம். மொமெண்டமா பீன்னு எழுதலாம். ஃபார்முலா எனர்ஜி பை சி. மொமெண்டம் பொதுவா நியூட்டனோட சினாரியோ படி மாஸ் இருந்தாதான் வரும். இஎம் வேவ்ல மாஸும் கிடையாது, சார்ஜும் கிடையாது, ஆனாலும் மொமெண்டம் இருக்குன்னு என்ன பண்றாங்க இவங்க வந்து டெவலப் பண்ணி சொல்றாங்க. இவங்க சொல்ற ஃபார்முலாவை எப்படி நம்புறது? டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்னு டீப்ராக்லி கான்செப்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் நம்பலாம். அதுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி இது கரெக்ட் தான் அப்படின்னு யோசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு வே. இன்னொரு வே இருக்கு, ரொம்ப ஈஸியான வே. ஐன்ஸ்டீன் தியரியை உள்ள எடுத்துட்டு வந்தா ஈஸியா நம்பலாம். ஐன்ஸ்டீன் தியரி படி எனர்ஜியோட ஃபார்முலா என்னப்பா? எம்சி ஸ்கொயர்டு. அப்போ ஒரு சிசி கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு வரும். மாஸ் இன்டு வெலாசிட்டிங்கிறது மொமெண்டம் தானே. அப்ப எஸ்ஐ யூனிட் லாஜிக் படி மொமெண்டமுக்கு இந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம்? ஆஃபர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒண்ணு முடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன? இது ஒரு அப்சார்பிங் சர்ஃபேஸ். ஒரு இஎம் வேவ் வந்து படுது, இப்ப மொமெண்டம் வேணும். இதான் ஃபார்முலா, U by C. இது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இஎம் வேவ் பட்டு கம்ப்ளீட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, இப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் வேணும். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் என்னது? U by C. இனிஷியல் மொமெண்டம் U by C. ஏன்னா பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. அதே நேரத்துல மொமெண்டம் வெக்டார் குவாண்டிட்டி. இனிஷியலா மொமெண்டம் இப்படி போய் ஃபைனலா ரிவர்ஸ்ல வருது, அப்ப டைரக்ஷன் மாறுது. அதெல்லாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைனஸ் போடும். அப்ப சால்வ் பண்ணா என்ன வரும்? -2U by C வரும். நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸை கேன்சல். இதெல்லாம் ப்ராப்ளமா கேட்கறாங்க. ப்ராப்ளத்துல போய் டரைவ் பண்ணிருப்பேன், இருந்தாலும் நம்ம தியரியா படிச்சுட்டு அங்க போய் பாக்குறப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். இது நான் ப்ராப்பர்ட்டிஸ்ல சேர்த்திருப்பேன். இப்ப இஎம் வேவுக்கு மொமெண்டம் இருக்கா, ஆல்சோ எனர்ஜி இருக்கா? எனர்ஜி இருக்குன்னு நம்ம முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இஎம் வேவுக்கு எனர்ஜி இருக்கு, மொமெண்டம் இருக்கு. அப்ப ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து ரொட்டேஷனல் மோஷனோட டேர்ம்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆங்குலர் மொமெண்டம் ரொட்டேஷனல் மோஷனுக்கு சப்போர்ட் பண்ணும், லீனியர் மோஷனுக்கு சப்போர்ட். என்னோட ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் நோட்ஸ்ல 17வது ப்ராப்ளம் 18வது ப்ராப்ளம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல் டீல் பண்ணிருக்கும். பார்ட்டிகல் வந்து லீனியரா போகும், ஸ்ட்ரைட் பாத்ல போகும், அதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருப்போம். ஆங்குலர் மொமெண்டம் ரொம்ப டிஃபரெண்டான ஒரு டேர்ம், அதுவும் இஎம் வேவுக்கு இருக்கு. இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இஎம் வேவ்ங்கிறது வேவ் தானே. வேவ்னாவே சில ஃபண்டமெண்டல் டேர்ம்லாம் உள்ள வரும், அதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண போறேன். இதான் வேவ். வேவ்னா நம்ம இப்படிதான் வரையணும். ஒரு வேவ் எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதோ அதை வேவ் லென்த்னு சொல்லலாம். ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ் ஜெனரேட் ஆகுதோ அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. ஒரு வேவ் ஜெனரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுக்கு பேர் டைம் பீரியட். இதெல்லாம் பேசிக் டேர்ம். இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல திருப்பி திருப்பி படிச்சதுதான். டைம் ஜெனரேட்டட், டைம் டேக்கன் டு ஜெனரேட் ஒன் வேவ், அது டைம் பீரியட். ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ் ஜெனரேட் ஆகுதோ அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. வேவ் டிராவல் ஆகும், அப்ப அதுக்கு ஸ்பீடுன்னு ஒரு டேர்ம் வரும். ஸ்பீட் ஆர் வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். நான் ஒன் வேவ்னு சொல்றேன். ஒன் வேவ்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லைட் ஸ்பீட் போட்டுக்கலாம், விக்கு பதில் சீனு போட்டுக்கலாம். ஒன் வேவோட டிஸ்டன்ஸ் வேவ் லென்த், ஒன் வேவுக்கான டைம் வந்து கேபிட்டல் டி, 1/T பதில் ஃப்ரீக்வன்சின்னு மாத்திக்கலாம்.
அதே மாதிரி ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி இல்ல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். இதோட பேசிக் ஃபார்முலா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்பயும் நான் ஒன் வேவ் சினாரியோ போறேன். ஒன் வேவ்னா உங்களுக்கு 360 டிகிரி வரும். இது 0, இது பை, இது 2π. ஒன் வேவ்னா 360 டிகிரி வரும். ஒன் வேவுக்கான டைம் கேபிட்டல் டி, 1/T பதில் ஃப்ரீக்வன்சி போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல கேன்னு ஒரு ஃபேக்டர் எழுதிருக்காங்க, வேவ் நம்பர்னு சொல்லுவோம். வேவ் நம்பரோட ஃபார்முலா 2π/λ. வேவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்கு, ஒமேகா/கே. ஒமேகாவையும் கேவையும் டிவைட் பண்ணி பாருங்களா, இது வந்துடும். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்முலா, ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா மாதிரி. இதெல்லாம் வேவோட ஃபண்டமெண்டல். எப்பெல்லாம் வேவ்னு ஒரு செக்மெண்ட் வருதோ அப்பெல்லாம் இது டிஃபால்ட் உள்ள நுழைஞ்சிடும். அப்ப எனக்கு இவங்க ரெண்டு பேரும் இன்டராக்ட் ஆகி ஜெனரேட் ஆன வேவ்ல ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, அது நியூ. இந்த வேவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜில ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா அது டபுளா இருக்குன்னு பார்த்தோம். அதுதான் தேர்ட் கொஸ்டின். அதான் நான் உனக்கு டெரைவ் பண்ணி காமிச்சது. அப்ப நான் சொன்னல ஃப்ரீக்வன்சியை பத்தி லேட்டரா படிப்போம், இப்ப படிச்சாரு. இதுல ஒரு செம பாயிண்ட் இருக்குப்பா. இதுல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குல்ல, அது வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதே டைம்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். ஏன்னா ரெண்டு இன்பேஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வேவ் வராங்க. அப்போ ஒரு வேவ் ஜெனரேட் ஆகுற டைம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதே டைமுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப டைம் எல்லாத்துலயுமே ஈக்குவல்னா, அதாவது டைம் பீரியட் எல்லாத்துலயுமே ஈக்குவல்னா, ஒன் ஜெனரேட் ஆகுறது, ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் ஒன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் என்னது ஒன் வேவ் ஜெனரேட் ஆகுறதுக்கான டைம் பீரியட் ஈக்குவல்னா, டைம் பீரியடோட இன்வர்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னது? ஈக்குவல். ஃப்ரீக்வன்சி ஈக்குவல்னா ஒமேகாவும் என்னவா ஈக்குவலா இருக்கும். இவங்க எல்லாம் ஈக்குவலா இருந்தாங்கன்னா இந்த வேவ் லென்த் என்ன ஆகாது? பெருசா மாறாது. அவங்க வேவ் கிடையாது, அந்த வேவ் லென்த்ங்கிற ஃபேக்டர் என்ன ஆகாது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப இவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இஎம் வேவ், சப்ளை எல்லாருக்குமே எது ஈக்குவலா இருக்கு? ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியடு, ஒமேகா இதெல்லாம் எப்படி இருக்கு? சிமிலரா இருக்கு. அப்ப நாளைக்கு இவனோட டேட்டா கொடுத்தாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டேட்டா கொடுத்தாங்கன்னா அதை வச்சு வேவ் டேட்டா எடுத்துக்கலாம். வேவ் டேட்டா கொடுத்தாங்கன்னா அதை வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டேட்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு இதுல இருக்கு. இப்ப ப்ராப்ளம்ஸ் திருப்பி பார்ப்போம். எடுங்க 15 எடுங்க. which of the following are false for electromagnetic wave னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ங்கறாங்க, அது ட்ரூ. நம்ம அதை ஒரு ப்ராப்பர்ட்டியாவே படிச்சிட்டோம். ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பர்பெண்டிகுலரா டிராவல் ஆகுது, அதனால டிரான்ஸ்வர்ஸ், அது ட்ரூ. அப்புறம் நான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்றாங்க, அதுவும் ட்ரூ. மெக்கானிக்கல் வேவ்னா என்னப்பா? மீடியம் இருந்தா தான் டிராவல் ஆகும். நான் மெக்கானிக்கல்னா மீடியம் இல்லாமலே டிராவல் ஆகும். ஏஆர் வேக்கம்ல டிராவல் ஆகுது, வேக்கம்ல டிராவல் ஆகுது, அதனால நான் மெக்கானிக்கல் வேவ்ங்கிறது ட்ரூ. டி ஆப்ஷன் வந்து ப்ரொடியூஸ்டு பை ஆக்சிலரேட்டட் சார்ஜ்ங்கறாங்க, அதுவும் ட்ரூ. அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அப்ப எது ஃபால்ஸ்? லாங்கிடியூடினல்ங்கிறதா ஃபால்ஸ். முடிஞ்சிருச்சு. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நீ கொஸ்டின் பேப்பரை பார்த்தா இப்படிதான் இருக்கும். இப்ப நீ கொஸ்டின் பேப்பரை பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோம்லாம் அந்த மாதிரி இருக்கும். இப்ப எல்லாம் வந்து ஹைஃபை ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் ஈஸியா இருந்தது. இப்ப நான் அடுத்து ஒரு 20 ப்ராப்ளம் கிட்ட நடத்துவேன், எல்லாமே ஈஸி, எல்லாம் ஒன்லைன் ப்ராப்ளம்ஸ் தான். அடுத்து எடுங்க 16. which one of them is used to produce propagating EM wave? எதுப்பா EM wave ப்ரொடியூஸ் பண்ணுது? any accelerated charge will produce EM wave. அது எங்க இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒரே ஸ்பீட்ல போனா ஆக்சிலரேஷன் வராது. ஒரு வண்டியை ஒரே ஸ்பீட்ல ஓட்டினா அந்த ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆக்சிலரேட்னா ஆட்டிக்கிட்டே இருக்கணும், அப்ப ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்கணும். அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு, அப்ப அது கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 17 எடுங்க. which of the following is an electromagnetic wave னு சொல்றாங்க. காமா ரே தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக். ஏன்? நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல சார்ஜ் இருக்காது. தம்பி கவனிங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வர்றதுக்கு சார்ஜ் வேணும், ஆனா வந்தவன்ட்ட என்ன கிடையாது? இவன்ட்ட சார்ஜ் கிடையாது. சார்ஜ் இல்லாததுனாலதான் இந்த ஒயிட் லைட்டை உடம்புல பட்டா எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கல. அப்ப இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல யாருக்கு சார்ஜ் இல்லைன்னா காமாவுக்கு தான் சார்ஜ் இல்ல. ஆல்பா வந்து ஹீலியம் நியூக்ளியஸ், அப்ப அதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பீட்டா வந்து எலக்ட்ரான், அப்ப நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப அவங்களை பிக் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டினுக்கு அவசரத்துல ஆல் ஆஃப் தம் போட்டு ரேன்னு வருதுன்னு என்ன பண்ணிடுவேன், தள்ளுன்னு போட்டு விட்டுருவேன். நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன்ல, ஐஆர், ஆர்எஃப், மைக்ரோவேவ், யூவி, எக்ஸ்ரே, காமாரே, விசிபிள் லைட், இவங்க தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இது இல்லாம வேற எந்த நேம் வந்தாலும் அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கிடையாது. ஓகே, அடுத்து எடுங்க 18. which of the following is not true for electromagnetic wave? it transports energy, அது ட்ரூ. நான் இப்ப எனர்ஜி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. it transports momentum, ட்ரூ, ஃபார்முலா எழுதியாச்சு. it transports angular momentum, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், momentum இருந்தாவே angular momentum ஃப்ரேம் பண்ணிடலான்ட்டு. ஃபைனல் ஆப்ஷன் பாருங்க, இன் வேக்கம் இட் டிராவல்ஸ் வித் டிஃபரன்ஸ் ஸ்பீடுங்கறாங்க, தப்பு. வேக்கம்ல லைட் ஸ்பீட்ல தான் டிராவல். அதனால நீங்க என்ன பண்ணலாம், டி ஆப்ஷன் நாட் ட்ரூன்னு எடுக்கலாம். அடுத்த क्वेश्चन எடுங்க 19. the magnetic field in a traveling electromagnetic wave has a peak value of 20 nanotesla. the peak value of electric field strength is அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்.
அப்ப E நாட் இஸ் ஈக்குவல் டு C இன்டூ B நாட். C 3 இன்டூ 10⁻8, B நாட் 20 நானோ. அவ்வளவுதான். ரொம்ப பயங்கர பாப்புலர் ப்ராப்ளம். பல வருஷம் இந்த கொஸ்டினே தான் திருப்பி 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 என்ட்ரன்ஸ் போர்ட்ல எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் என்ன ஆயிடுச்சு, டஃப்பான கொஸ்டினா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டைல்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் நான் டிக் பண்ண சொல்லுவேன், நடத்த மாட்டேன். அதனால நீ பார்த்தாவே உனக்கு அந்த ஸ்டெப்பை பார்த்தாவே உனக்கு என்ன ஆயிடும், இவ்வளவுதான் மேட்டர்னு புரிஞ்சிடும். அடுத்து 20 எடுங்க. Electromagnetic wave in a certain medium have maximum electric field of magnitude E 10 volt per meter and maximum magnetic field of magnitude 10⁻⁻7 Tesla. Then find refractive index of medium னு கேட்டிருக்காங்க. அதாவது மீடியம்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நார்மலா யாருன்னு சொல்லிட்டாங்க, இல்ல ஒண்ணுமே சொல்லனா சீனு போடுங்க. மீடியம்னு சொல்லிட்டாங்கன்னா வீனு போட்டுருங்க. அவ்வளவுதான். சிம்பிளை மட்டும் மாத்திக்கங்க. E நாட் 10னு கொஸ்டின்ல இருக்கு, B நாட் 10⁻⁻7, சால்வ் பண்ணா 10⁻8. பட் அவங்க கேட்டிருக்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம் கிடையாது, கேட்டிருக்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா C/V. C 3 இன்டூ 10⁻8, V 10⁻8. சால்வ் பண்ணா 3 ஆன்சர். அவ்வளவுதான், டிக் பண்ணிருங்க. அடுத்து 21 எடுங்க. The relative permeability, magnetic permeability of the medium is 2.5 and relative electrical permittivity of the medium is 2.25. Compute the refractive index of the medium. ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியும் ரிலேட்டிவ் எலக்ட்ரிக் பெர்மியபிலிட்டியும் கொடுத்துட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N is equal to root of mu r epsilon r. mu r கொடுத்துருக்காங்க எவ்வளவுனா 2.5. எப்சிலான் ஆர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2.25. சால்வ் பண்ணா இருக்கு. அவ்வளவு முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸி, ஃபார்முலா தெரியலன்னா கஷ்டம். அடுத்து எடுங்க 22. The dimensions of 1/mu0 epsilon naught is, கவனிங்கப்பா, 1/mu0 epsilon naught டைமென்ஷனல் ஃபார்முலா ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்பெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் mu0 epsilon naught பாக்குறீங்களோ அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. C is equal to 1 divided by root of mu0 epsilon naught. ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப C squared is equal to 1/mu0 epsilon naught. ஏன் ஸ்கொயர் பண்றேன்னா இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட். அப்ப 1/mu0 epsilon naught is equal to what? C squared. இதை வச்சு யூனிட் எழுதுங்க. C லைட் ஸ்பீடு, லைட் ஸ்பீடோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். C ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். இதை வச்சு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாம். மீட்டர் ஸ்கொயர்னா L ஸ்கொயர், S ஸ்கொயர்னா T ஸ்கொயர், மேல போயிடுச்சுன்னா T4. நீ 11th யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல இந்த கொஸ்டின் பார்த்திருப்ப. அப்படி பாக்குறப்ப இது பயங்கர டஃப்பா வித்தியாசமா இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்திருக்கும். இப்ப ஃபார்முலா தெரிஞ்சதுனால ஈஸி. இப்பயும் ஃபார்முலா தெரியும், எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. எப்படி வந்துச்சுங்கிறது மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ல நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் நடத்துற அளவுக்கு எனக்கு திருப்திகரமான டைம் இருந்தா தான் நடத்தலாம். அர்ஜு பண்ணி நடத்த மாட்டேன். ஏன்னா அது 40 நிமிஷம் ஆகும். அது இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகும். அப்படி நடத்த முடியலன்னா நான் என்ன பண்ணிடுவேன், அடுத்த கிளாஸ்ல, அதுக்கு அடுத்த கிளாஸ்ல தான் நடத்துவேன். ஓகே, இதெல்லாம் டிக் பண்ணிடுங்க. இப்ப 22 ஓவர். அடுத்து 23 டிக் பண்ணிடலாம். 23 வந்து என்ன கான்செப்ட்னா E நாட் கொடுத்துட்டு B நாட் கேட்கறது, அந்த கான்செப்ட். 24 அதே கான்செப்ட் தான், E நாட் கொடுத்துட்டு B நாட் கேட்கறது, அதனால அதையும் டிக் பண்ணிடலாம். 25, 26, 27 ஹோல்டுல வச்சிருங்க, அது நாளைக்கு பார்ப்போம். 28 எடுங்க. Consider an oscillator which has a charged particle and oscillates about its mean position with a frequency of 300 million hertz. The wavelength of electromagnetic wave produced by this oscillator னு சொல்றாங்க. நீங்க ஆசிலேட்டர்னு சொன்னோன்னா பயங்கரமா யோசிச்சிடாதீங்க. இதான் ஆசிலேட்டர். நம்ம ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் ஆரம்பிச்சோம். எலக்ட்ரான் என்ன ஆகுது, அப் அண்ட் டவுன் ஆசிலேட் ஆகுது. அப்ப இதுதான் யாரு, ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டர்ல இருந்து ஜெனரேட் ஆகுற இஎம்வேவோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. நியூ இஸ் ஈக்குவல் டு C by lambda. நியூ 300 மில்லியன் ஹெர்ட்ஸ், மில்லியன்னா 10⁻⁶. C லைட் ஸ்பீடு, இதை வச்சு லாம்டா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டிக் பண்ணிருங்க. அடுத்து 29 எடுங்க. 29. A transmitter consists of LC circuit with an inductance of 1 microhenry and a capacitance of 1 microfarad. What is the wavelength of electromagnetic wave it emits அப்படிங்கிறாங்க. திடீர்னு டிரான்ஸ்மிட்டர்னு சொல்றாங்க, பயப்படாதீங்க, இதான் டிரான்ஸ்மிட்டர். ஏன்னா இதுல இருந்தா EM வேவ் என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. நம்ம டியூப் லைட்டும் டிரான்ஸ்மிட்டர் தான். ஏன்னா EM வேவ்ஸ் என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது. அந்த டிரான்ஸ்மிட்டரோட L and C வேல்யூ கொடுத்துட்டு வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. LC கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம்.
ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இதான். இது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல படிச்சிருக்கோம். நாம திடீர்னு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா யூஸ் பண்றோமே ஏன்? இதுதான் ரெசனன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அங்க ரெசனன்ஸ்னு டைட்டில் போடுவோம், எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருக்க மாட்டோம். இதான் ரெசனன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். கண்டுபிடிச்சது ஹெட்ஸ். அதனாலதான் ஃப்ரீக்வன்சிக்கு ஹெட்ஸ்னு எஸ்ஐ யூனிட் கொடுக்குறாங்க. ஃப்ரீக்வன்சின்னு ஒரு டேர்ம் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப இவரோட தியரி, யாரோட தியரி? ஹெட்ஸோட கிளாசிக்கல் தியரி தியரிட்டிக்கலா தப்பா இருக்கலாம். ஆனா அவர் தானே ஃப்ரீக்வன்சியை சொன்னாரு. ஃப்ரீக்வன்சியை வச்சுதான் பிளாங்க் என்ன பண்ணாரு? எனர்ஜி ஃபார்முலாவை ரெடி பண்ணாரு. ஸோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சம ஃபார்முலா. எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 1 மைக்ரோ ஹென்ரி. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 மைக்ரோ ஃபாரட். இதை வச்சு நீங்க ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருச்சுன்னா லாம்டா இருக்கு. நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. இதுல லாம்டானா வேவ் லென்த். இந்த சி யாருப்பா? லைட் ஸ்பீடு. இந்த சி யாரு? கெப்பாசிட்டன்ஸ். இந்த டிஃபரன்ஸை கரெக்டா ஃபாலோ குழப்பிக்க கூடாது. இதே கொஸ்டின் கொஞ்சம் நம்பர் மாத்தி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லையும் டிஸ்கஸ் பண்ணும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ரெசனன்ஸ் சர்க்யூட்னா டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட், ரிசீவர் சர்க்யூட், டியூனிங் சர்க்யூட்னு ரெசனன்ஸ் சர்க்யூட் கீழே நான் என்ன பண்ணிருப்பேன்னா ரேடியோ எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லாஜிக்ல இதே ப்ராப்ளம் அங்கேயும் வச்சிருப்பான். செக் பண்ணி பார்த்துக்கணும். முடிச்சாச்சு. அடுத்து வந்து 30 எடுங்க. If the relative permeability and relative permittivity of the medium is 1 into 2.25 and 2.25 respectively, find the speed of EM wave in this medium னு கேட்டிருக்காங்க. கவனிங்கப்பா, நம்மள்ட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்குப்பா. ரூட் ஆஃப் மியூ ஆர் இன்டு எப்சலான் ஆர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சி பை வின்னு சொல்லலாம். கொஸ்டின்ல இது 1ங்கிறாங்க, இது 2.25ங்கிறாங்க. சி எனக்கு தெரியும், வி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியா பண்ணுங்க. டிக் பண்ணிருங்க. அப்புறம் 31, 32, 33 இந்த 3 கொஸ்டினும் நீ சாதாரணமா டிக் பண்ணிடலாம். ஹோம்ஒர்க் எல்லாம் போட தேவையில்லைன்னா சி நாட்டை வச்சு இ நாட்டு அந்த லாஜிக், சாரி சி பி நாட்டை வச்சு இ நாட்டு, இல்ல இ நாட்டை வச்சு பி நாட்டா அந்த லாஜிக் வரும். அதனால இந்த 3ஐயும் டிக் பண்ணிடலாம். அடுத்து நேரா என்ன பண்ணா கொஸ்டின் நம்பர் 51க்கு வந்துருங்க. நேரா 51க்கு வந்துருங்க. An electromagnetic wave of energy U and propagating with speed c gets totally reflected by material surface. When it is incident normally on that surface, the momentum delivered to the surface னு கேட்டிருக்காங்க. கவனிங்க, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா மொமெண்டமோட ஃபார்முலா 2u/c. ஆல்ரெடி நான் உனக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிட்டேன். திருப்பி சொல்யூஷன்ல அதே தான் பண்ணிருக்கேன். டிக் பண்ணிருங்க. அடுத்து 52 எடுங்க. A radiation of energy E falls normally on a perfectly reflecting surface. The momentum transferred to the surface ன்னு கேக்குறாங்க. பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப மொமெண்டமோட ஃபார்முலா என்னன்னா 2u/c. நான் எனர்ஜிக்கு யூன்னு சிம்பிள் எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின் செட்டர் எனர்ஜியை ஈன்னு சொல்றாரு. நான் ஈ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொல்லியிருக்கேன். அவங்க சிம்பிளை மாத்தி எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். 53 எடுங்க. A pulse of light duration 10⁻⁻6 seconds is observed completely by small object initially at rest. If the power of the pulse is 60 into 10⁻⁻3 watts, calculates the final momentum of object. ஒரு ஆப்ஜெக்ட்ல போய் ஒரு லைட் பல்ஸ் படுதுப்பா. அந்த ஆப்ஜெக்ட் அந்த லைட் பல்ஸை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிருச்சு. அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட மொமெண்டம் என்னன்னு கேக்குறாங்க. கம்ப்ளீட்லி அப்சார்ப்டுனா மொமெண்டமோட ஃபார்முலா என்னது? எனர்ஜி பை சி. எனர்ஜிக்கு பதில் பவர் பை டைம் அப்படின்னு இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். சி ரீடைன் எனர்ஜியோட ஃபார்முலா தான். இன்னொரு அப்டேட்டட் ஃபார்முலா தான் பவர் பை டைம். பவர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, சாரி எனர்ஜியோட ஃபார்முலா பவர் இன்டூ டைம். பவர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 60 into 10⁻⁻3 வாட்ஸ். டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 10⁻⁻6. சி லைட் ஸ்பீடு. சால்வ் பண்ணா டிக் பண்ணிருங்க. அடுத்து 54 எடுங்க. A photon of frequency nu incident on the surface retrace their path after reflection with unchanged frequency. If n is number of photons per second, find the force exerted by the stream of photonங்கிறாங்க. போட்டான்னா லைட் தான். லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே ட்ராக்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸோட ப்ரொபோஷனல் ஃபார்முலா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். சேஞ்ச் இன் டைம் சிம்பிளி டீன்னு எழுதலாம்.
இனிஷியல் மூமெண்டம் யூ பை சி, ஃபைனல் மூமெண்டம் என்னன்னா யூ பை சி. ஆனா ரிட்டர்ன் வர்றதுனால ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷன் மைனஸ் வந்துடும். டி ரீடைன் பண்றா. ஃபர்தரா சால்வ் பண்ணா மைனஸ் டூ யூ பை சி ஹோல் டிவைடட் பை டின்னு வருது. மைனஸை ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். எனர்ஜிக்கு பதில் ஹெச் நியூங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா போட்டான்ங்கிற வேர்டு வந்துருச்சு. அப்ப டூ ஹெச் நியூ பை சி. 1/t ஸ்மால் என். 1/tனா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட். இது நான் இந்த நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட்ஸ் வச்சு டுவல் நேச்சர்ல நிறைய ப்ராப்ளம் நடத்திருப்போம். ஒரு 7-8 ப்ராப்ளமாவது நடத்திருப்போம். நடத்துறப்பே சொல்லியிருப்பேன் இதே மாதிரி ப்ராப்ளம் இஎம் வேவ்ஸ்ல வரும்னு சொல்லியிருப்பேன். அதே ஸ்டைல் தான் போட்டான் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், டுவல் நேச்சருக்கு சுவிட்ச் ஓவர் ஆகலாம். இது ஏறக்குறைய டுவல் நேச்சர் கொஸ்டின் மாதிரி தான். ஆனா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற மொமெண்டம் லாஜிக் இங்க வருது. அதனால இந்த இடத்துல அதை 55 எடுங்க. Monochromatic light of frequency 6 into 10 power 14 hertz is produced by laser. Power is emitted 2 into 10 power minus 3 watts. Estimate the number of photons per second by the source னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியஸ்ல நிறைய பார்த்திருப்போம். நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, பவர் பை எனர்ஜி. பவரோட டெஃபினிஷன் ஃபார்முலாவை தான் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கான். பவரோட டெஃபினிஷன் ஃபார்முலா எனர்ஜி பை டைம். அதை மாடிஃபை பண்ணா இது கிடைச்சு. பவர் கொஸ்டின்ல ரெடிமேடா இருக்கு, 2 into 10 power minus 3 வாட்ஸ். எனர்ஜிக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம்னா ஹெச் நியூ போடலாம். ஹெச் ரீடைன், நியூ கொடுத்துருக்காங்க 6 into 10 power 14. ஹெச்சுக்கு பதில் பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டுக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையாது நான் இஎம் வேவ்ஸ்ல நான் உனக்கு நடத்திட்டேன். அதனால எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 56ம் 57ம் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 56 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க, 57ம் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. ஓகே தானே? அடுத்து 58 கவனிங்க கவனிங்க. இந்த இஎம் வேவ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. ஆர்எஃப், ஐஆர், மைக்ரோவேவ், விசிபிள் லைட், யூவி, எக்ஸ்ரே, காமா ரே. இவங்க எல்லாருக்கும் சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப ஆர்எஃப்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்யூனிகேஷனுக்கு அதிகமா யூஸ் ஆகும். இப்ப நான் பேசுறேன்னா இந்த ஆடியோ என்ன ஆகும், இந்த ரூமுக்கு தான் கேட்கும். அதிகபட்சம் கொஞ்சம் தூரம் வெளியே கேட்கும். எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்காது. அப்ப நான் பேசுற இந்த ஆடியோ என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்னா என்னோட ஆடியோ குவாலிட்டி ஸ்பாயில் ஆகாத மாதிரி ஒரு சிக்னல்ல அதை ஏற்றி விடணும். அந்த ஏற்றி விடுற சிக்னல் தான் ஆர்எஃப் சிக்னல், ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். என்னோட ஆடியோவை அதுல மெர்ஜ் பண்ணி விட்டா இந்த ஆடியோவை என்ன பண்ணும், தூக்கிட்டு கொண்டு போய் எங்க வீட்டுல டிராப் பண்ணிடும். வீட்டுல இருக்கிற ரிசீவர் என்ன பண்ணா இந்த ஆர்எஃப் சிக்னல் இருந்து என் ஆடியோவை தனியா கலட்டி எடுத்து அதை ஒரு ஸ்பீக்கர்ல போட்டு ஆடியோவா காமிச்சு. இப்படிதான் போனு, ரேடியோ, டிவி எல்லாமே வேலை செய்யும். அப்ப ஆர்எஃப் சிக்னல் பியூரா என்ன ஆகுது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. பேரே பாருங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. கம்யூனிகேஷன்ல அதிகமா தேவைப்படுது. அடுத்து மைக்ரோவேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸ் உங்களுக்கு அதிகமா எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா குக்கிங் ப்ராசஸ்ல யூஸ் ஆகுது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓரளவுக்கு அதை வந்து யூஸ் பண்ணலாம் மைக்ரோவேவ்ஸ். சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல கூட மைக்ரோவேவ்ஸ் அடிக்கடி என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. அடுத்து இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட் பிசியோதெரபில உங்களுக்கு அதிகமா யூஸ் ஆகும். பாடி பெயின் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த இன்ஃப்ராரெட்டை பாஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ராரெட் லைட் வந்து நம்ம உடம்புல வைப்பாங்க. இன்ஃப்ராரெட் இன்விசிபிள். ஆனா டாக்டர் வைக்கிறப்ப ரெட் கலர் லைட் நம்ம உடம்புல படும். அது எதுக்குன்னா சும்மா ரெட் லைட் ஒண்ணு அதுல உள்ள அட்டாச் பண்ணிருப்பாங்க. ரெட் லைட் நம்ம உடம்புல படல. எது படுது, இன்விசிபிளா இருக்கிற இன்ஃப்ராரெட் தான் படுது. சும்மா அந்த ஷோவுக்காண்டி அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. லேசர் லைட்னு கூட சில பேர் சொல்லியிருப்பாங்க. அது லேசர் கிடையாது, இன்ஃப்ராரெட். பிளஸ் வந்து உங்களுக்கு பனிமூட்டமா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இன்ஃப்ராரெட் கிளாஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு அந்த புகையா இருக்கிற இடத்துலயும் உன் கண்ணு நல்லா இருக்கு. இன்ஃப்ராரெட் கேமராஸ் யூஸ் பண்ணா பனிமூட்டமா இருக்கிற இடத்துலயும் போட்டோஸ் வந்து நீ என்ன பண்ணலாம்னா சூப்பரா எடுக்கலாம். மிஸ்ட் இருக்கிற இடத்துலயும் எடுக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு என்னன்னா விசிபிள் லைட். விசிபிள் லைட்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம யாருக்குமே என்ன ஆகாது, கண்ணு தெரியாது. ஓகே, அப்ப விசிபிள் லைட் வந்து சீயிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு பயங்கரமா யூஸ் ஆகுது. அடுத்து யூவி. யூவி வந்து ஃபாரன்சிக் லேப்ல யூஸ் ஆகும். பாக்டீரியாஸ் அழிக்கிறதுக்கு என்ன ஆகும்னா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சர்ஜரிக்கு அப்புறம் அந்த எக்யூப்மெண்ட்ஸை கிளீன் பண்றதுக்கு என்ன ஆகும்னா யூஸ் ஆகும். அடுத்து எக்ஸ்ரே. எக்ஸ்ரே நம்மளுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த பார்ட்ஸ் என்ன இருக்குன்னு டயக்னைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சர் பத்தி படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். காமா ரே வந்து ரேடியோ தெரப்பில அதிகமா யூஸ் ஆகுது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல யூஸ் ஆகுது. ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுலயும் காமா ரே என்ன ஆகுதுன்னா யூஸ் ஆகுது. இப்ப நான் எல்லாத்துக்கும் யூசஸ் சொன்னல, இப்படி ஸ்டாண்டர்ட் யூஸ் தான். நீ குத்து மதிப்பா எழுதணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 1 மார்க் 2 மார்க்ல 2 யூஸ் எழுதுன்னு சொல்லுவாங்க. நீ கரெக்டா எழுது, தப்பா எழுதக்கூடாது. இது எல்லாமே நான் நோட்ஸ்ல ஒரு சிங்கிள் ஷீட்ல அட்டாச் பண்ணிருக்கேன். அதோட அடிஷனலா என்ன பண்ணிருப்பேன்னா வேவ் லென்த் ரேஞ்சும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் எழுதி. இந்த வேவ் லென்த் ரேஞ்சும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் எல்லாத்துக்கும் நீ மனப்பாடம் பண்ணி. ஓகே தானே? இப்ப 58 எடுங்க.
which of the following electromagnetic radiation is used for viewing objects through fog? Infrared. 59 60 வேவ் லென்த் ரேஞ்சை நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா என்ன பண்ணிடலாம், ஈஸியா டீல் பண்ணிடலாம். அதனால நீ ஹோம்ஒர்க்னு போட்டுக்கோ, நீ அந்த வேவ் லென்த் ரேஞ்சை மனப்பாடம் பண்ணிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். 61 இருக்கு. The property which is not of an electromagnetic wave traveling in free space is that அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, the travel with speed equal to 1/√μ0 epsilon naughட்ங்கறாங்க. அது கரெக்ட். எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க, அப்போ ஃபோர்த் பிக் பண்ண முடியாது. தேர்ட் பாருங்க, எனர்ஜி டென்சிட்டி இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டென்சிட்டி இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரெக்ட். அப்ப அதையும் பிக் பண்ண முடியாது. செகண்ட் பாருங்க, the transverse wave சொல்றாங்க, அதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, the originate from charges moving with uniform speed, அது தப்பு. ஆக்சிலரேட்டட் சார்ஜ் தான் உங்களுக்கு என்ன ஆகும், EM waves ப்ரொடியூஸ் பண்ணும். கிளியரா? இப்ப ப்ராப்ளம் நம்பர் 63க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கண்டென்ட் இருக்கும், ஒரு வேவ் இருக்கும், அதோட யூசஸ் எழுதியிருப்பேன், வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் போட்டிருப்பேன். இது நீ கண்டிப்பா என்ன பண்ணிடணும், மக்கப் பண்ணிடணும், அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒரு ஸ்டைல் ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு இருக்கு, என்னன்னா டைரக்ஷன் ஆஃப் வேவ் பத்தி பேசணும். இந்த இடத்துல எக்ஸ் போடுறதா, எக்ஸ் போடுறதா, ஒய் போடுறதா, நடுவுல மைனஸ் போடுறதா, இதை பத்தி பேசணும். இதை பத்தி ஒரு 10-12 ப்ராப்ளம் இருக்கு. இது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் ஓவர். தேங்க்யூ.